பாடுவோம். ஜீசஸ் ஓ மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமா இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமா இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மக பரிசுத்த ஸ்தலத்தினு கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினு இறங்கி வந்தீரே, மக பரிசுத்த ஸ்தலத்தினு கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினு இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்க வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்க ஆறுதலே, மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமா இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே, முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, எல்லாரும் சேர்ந்து துணையாளரே, எங்க வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்க ஆறுதலே, மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினு பெந்தெக்கோஸ்தே நாளினு இறங்கி வந்தீரே, சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினு பெந்தெக்கோஸ்தே நாளினு இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்க வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்க ஆறுதலே, மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்தில் வாருமையா வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்க வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்தில். நல்ல கரங்களை தட்டி இயேசுவே, இயேசு ராஜா. தலைகள் உயரட்டும்,
கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா. எத்தனை பேர் ஆண்டவர் இந்த ஆராதனை நம்ம கூட உலாவணுங்கிற ஆசையோட வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆராதனையில நம்ம கூட பேசணும்னு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ஆமென். அந்த வாஞ்சை சகையோ வீட்டுக்குள்ள ஆண்டவரை கூட்டு போறதுக்கு காரணம் வாஞ்சையும் தாகமும் வந்ததுனால, ஆமா நான் வீதியிலே நின்று உன்கிட்ட பேசி முடிக்கல, வீட்டுக்கு போவோம். ராமேன் சொல்லலாமா? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை பாடுவோம். நல்ல கைத்தட்டி வாய்களை திறந்து Jesus. சாலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். சாலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. வாசல்களே வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து. எல்லாரும் சபை முழுவதும் வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து. பாடுங்க. படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் உள்ளே நுழைய. ஆராதனை ஆவியானவரே சத்தத்தை உயர்த்தே. யார் இந்த ராஜா? இயேசு மகிமையின் ராஜா. யார் இந்த இயேசு மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் மண்ணுலகம். மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை அன்றோ. இந்த மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை அன்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, இரட்சகர் இயேசுவை. நம் இரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா? இயேசு மகிமையே. சபை கைத்தட்டி. யார் இந்த ராஜா? இயேசு மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? கர்த்தர் மலை மேல் அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே. சுத்தமான கைகள் உடையவன் தானே. உடையவன். கை தட்டி எல்லாரும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? இயேசு மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்த.
எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசல்களே தலைகளை உயர்த்துங்க, கதவுகளே படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நீரை உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே சத்தத்தை உயர்த்தே. யார் இந்த ராஜா? இயேசு மகிமையின் worship. யார் இந்த ராஜா? இயேசு மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின். தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா. சபை முழுவதும் சத்தமா கதவு திறக்கட்டும், ராஜா இயேசு. யார் இந்த ராஜா? மகிமையின். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின். யார் இந்த ராஜா? இயேசு மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின். ஆமென். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூற. ஆமென். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி கூற. சொல்லுங்க, நீதிமான்களே, நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூற. ஆமென். நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி கூற. கைத்தட்டி. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். எங்கள் ஆண்டவர் படைத்த சத்தத்தை உயர்த்தின்றே அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. நல்ல கையை தட்டி நல்ல வாயை திறந்து இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். எண்ணாகமத்தின் புத்தகத்திற்கு நேராய் நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எண்ணாகமத்தின் புத்தகம் அதனுடைய 13வது அதிகாரம் 30வது வசனம். தோத்திரம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். உடனே உடனே போய் போய் அதை
அதை சுதந்தரித்து கொள்ளுவோம். தோத்திரம். ஆமெனா. போய் சுதந்தரித்து கொள்ளுவோம். செயல்படுவோம், சுதந்தரித்து கொள்ளுவோம். போய் உட்காந்துட்டு சுதந்திரிக்க முடியாது. சோம்பேறியா இருந்துட்டு, செயல்படாமல் இருந்துட்டு, சோகமா இருந்துட்டு சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஆமா, ஒரு பக்கம் தேசத்தை சுதந்திரிக்கணும் அப்படிங்கிறதையே பேசிட்டு இருக்கிறார்களே, நமக்குரிய சில நன்மைகளை எப்ப சுதந்திரிக்கிறது? எந்த நன்மையை சுதந்திரிக்கணும்னாலும் நம்ம செயல்பட்டே ஆகணும். இருக்கிறீங்களா? செயல்படுகிறவர்கள் சுதந்திரித்து கொள்ளுவார்கள். இங்க காலேப் சொல்றாரு, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். வேவு பார்க்கறதற்கு கோத்திரத்துக்கு ஒரு நபரா 12 பேரை மோசே அனுப்பி வைக்கிறாரு. கர்த்தர் சொன்னபடியே அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகத்தான் இருந்தது. ஆசீர்வாதமான தேசமாகத்தான் இருந்தது. ஆனால் அங்கு இருக்கிறவர்கள், அந்த கானானிய மக்கள், இவர்கள் பார்வைக்கு ராட்சசர்களைப் போல இருந்தார்கள், பராக்கிரமசாலிகளைப் போல இருந்தார்கள், பலவான்களைப் போல இருந்தார்கள். ஆகையால் இந்த 12 நபர்களில் 10 பேர் பலவீனப்பட்டு போகிறார்கள், சோர்ந்து போயிடுறாங்க. வந்து சொல்றாங்க, அது என்னவோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி நல்ல தேசம்தான், ஆசீர்வாதமான தேசம்தான். ஆனா அங்கு இருக்கிறவர்களை மேற்கொண்டு ஜெயித்து நாம் அதை சுதந்தரிப்பது என்பது கடினமான ஒன்று. அவங்க பார்வைக்கும் எங்க பார்வைக்கும் நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், சாதாரண பலவீனமானவர்களை போல இருந்தோம். அவர்களை எல்லாம் மேற்கொண்டு அவர்களை சுதந்தரிப்பது என்பது இயலாத ஒரு காரியம் என்பதை போல அவங்க பேசிட்டாங்க. ஆமா, ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்கும் போதே ஒரு சைஸா சோகமா சோர்வா உட்கார்ந்துருக்கிற மக்கள், ஆசீர்வதிப்பாரு, உயர்த்துவாரு, மேன்மைப்படுத்துவாரு, கவலைப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு, பக்கத்தில் தான் இருக்கிறாரு, மேன்மைப்படுத்துவாரு, எதிரிகள் விழுவார்கள், சூழ்நிலைகள் மாறும் அப்படின்னு உசுரை கொடுத்து பேசினா கூட, ஓஹோ அப்படியா செருத்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த சோகத்திலிருந்து வெளியில வரமாட்டோங்கிற மாதிரி மக்கள் உட்கார்ந்துருக்கும் போது, உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்றேன், இங்க எதிர்மறையா நெகட்டிவான விஷயத்தை பேசுறாங்க. அதெல்லாம் வாய்ப்பில்லை, சுதந்திரிக்க முடியாது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் மிகப்பெரிய ஆட்கள், அவங்களை மேற்கொண்டு அவங்களை ஜெயித்து அந்த தேசத்தை நம்ம கைப்பற்றுவது என்பது, வாக்குத்தத்தம் நிறைவேறுவது என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்னு சொன்ன உடனே எப்படி இருந்திருக்கும் பாருங்க. மெஜாரிட்டி பேச்சை தான் நிறைய பேர் கேட்கான், மைனாரிட்டி பேச்சை யார் கேட்கா? தோத்திரம். அதாவது அந்த 10 பேரையும் 2 பேரையும் சொல்றேன். 10 பேர் சொன்னதை தான் கேட்டுட்டு எல்லாம் ஒரு சைஸா சோகமா சோர்வா இருக்கான். எப்பொழுதுமே மெஜாரிட்டி பேசுறது சோகத்தையும் பயத்தையும் வேதனையும் தான் கொடுக்கும். மைனாரிட்டி பேசுறது மட்டும்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேகமா விறுவிறுப்பா சிறப்பா பலனையும் ஜீவனையும் கொடுக்கிறதா இருக்கும். ஆனா மைனாரிட்டி தான் அப்புறம் மெஜாரிட்டியா மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா? அப்போ அங்க ஒரு பெரிய சலசலப்பு, முறுமுறுப்பு, சோகம், சோர்வு, பயம், துக்கம், ஐயோ புலம்பல். இந்த மோசேயை நம்பி வந்ததுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், இப்படி நடத்தி கூட்டு வந்து நம்மள நடுவழியில நிறுத்திட்டாரு. எப்படி நாம் அந்த தேசத்தை சுதந்திரிக்க போறோம்? இந்த 10 பேர் சொல்றது பொய்யாவா இருக்கும்? போய் பார்த்துட்டு வந்து தானே சொல்றாங்க அப்படின்னு எல்லாரும் சோர்ந்து போனார்கள். அந்த தருணத்தில் தான் காலேப் எழும்பி நிற்கிறார். காலேப்பின் மூலம் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்துகிறார். அமைதியா இருங்க கொஞ்ச நேரம், கவனத்தை திருப்புங்க கொஞ்ச நேரம், நான் சொல்றத கேளுங்க கொஞ்ச நேரம்.
சோகமா இருந்தது போதும், புலம்புனது போதும். முறுமுறுப்பை நிறுத்துங்க, சோகத்தை மாற்றுங்க, பலவீனத்தை மாற்றுங்க, எதிர்மறையா பேசுறது, எதிர்மறையா சிந்திக்கிறத நிறுத்துங்க. நான் சொல்றத கேளுங்க. நாம் போய் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளலாம். அதை சுதந்தரித்துக் கொள்வோம். எளிதாய் எளிதாய் நாம் அவர்களை ஜெயித்து விடலாம், ஜெயித்து விடலாம். நாம் போனால், நாம் எழும்பினால், நாம் செயல்பட்டால், நாம் தீவிரப்பட்டால் உடனே உடனே தேசம் நம்ம கரத்துக்கு வந்துரும். ஆசீர்வாதம் நம்ம கரத்துக்கு வந்துரும். கர்த்தர் சொன்னது நம்ம கரத்துக்கு வந்ததும் நம்ம பார்த்ததெல்லாம் நம்ம கரத்துக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயாவா, ஆமேனா. நானும் உங்களுக்கு சொல்றேன், கண்ணை மூடாதீங்க, தோத்துறோம் தரங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சோகமா இருக்காதீங்க, கொஞ்சம் பாருங்க. ஆமேனா, என்னை பாருங்கள், யோகம் வரும். ஆமேன் சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஒரு கழுதை, ஏசுநாதரை சுமக்கிற கழுதை. என்னை பார்த்தா உங்களுக்கு யோகம் வரும். தலையை குனிஞ்சு கண்ணை மூடி ஒரு சைஸா சோகமாக உக்காந்துருக்காதீங்க, ஒன்றும் வராது. ஆமாம், 2 சிஸ்டர்மார் மட்டும் வருவாங்க, அவங்க உக்காந்துருவாங்க. அல்லையிலே சொல்லுங்க, என்னை பாருங்கள், ஆசீர்வாதம் வரும். ஆமாவா? என்ன பேச்ச காணோம்? அல்லேலூயா. போய் சுதந்தரிப்போம், எழும்புவோம், சுதந்தரிப்போம், செயல்படுவோம், சுதந்தரிப்போம். எதை சுதந்தரிக்க போறாங்களாம்? அந்நியர் வசமுள்ள தேசத்தை, ஆயத்தமாக்கப்பட்ட தேசத்தை. எப்படி 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 எப்படி? அந்நியர் வசமுள்ள தேசம் அது. இவர்களுக்காகவே ஆயத்தமாக்கப்பட்ட தேசம் அது. நாம சுதந்தரிக்க போறது, நாம சுதந்தரிக்க போற சுதந்திரம், நாம சுதந்தரிக்க போற தேசம், நாம சுதந்தரிக்க போற ஆசீர்வாதம் இப்போ இப்போ ஒருவேளை அதர் அந்நியர் வசமா இருக்கலாம். யாத்ராமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தோத்திரம். ஆமா, அந்த தேசம் இப்போ அந்நியர் வசத்தில் தான். அங்க படிக்கிறோம், அவர்களை எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். உன் கைக்கு வரப்போற தேசம் இப்ப அந்நியர் வசத்துல தான் இருக்கு. கானானியர் வசமா இருக்கு, ஏத்தியர் வசமா இருக்கு, எமோரியர் வசம், பெருசியர் வசம், ஏவியர் வசம், எபூசியர் வசம் தான் அது இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள அது உன் கரத்துக்கு டிரான்ஸ்பர் ஆக போகுது, உன் கைக்கு வரப்போது, உன் வசமா மாறப்போது. கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், இது எங்க தேசம், இது எங்களுடையது, இது எங்க ஏரியா, இது எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்நியர் வசத்தில் இருக்கிற சகலமும் தோத்திரம், ஆமென், கிராமங்களும் பட்டணங்களும் தோத்திரம், மாநிலங்களும் மாவட்டங்களும் குடும்பங்களும் வாலிபர்களும் முதியவர்களும் தோத்திரம், சிறு பிள்ளைகளும் சத்துருவின் வசமாக, அந்தகாரத்தின் வசமாக, சாத்தானின் வசமாக, இருளின் அதிபதியின் வசமாக இருக்கிற எல்லாம் நம் வசமாய், சபையின் வசமாய், தரிசனம் உள்ளவனின் வசமாய், தேவ ஜனத்தின் வசமாய் வரப்போகிறது. நாம் போய் சுதந்தரித்து கொள்ள போகிறோம். அல்லேலூயாவா. உங்களுக்குரியது அது, வேற எங்கேயோ இருக்கு. தேவ ஜனத்துக்குரியது அது, நமக்குரியது அது.
ஒருவேளை வேற எங்கேயோ, வேற யாரு பிடியிலையோ, சத்துருவின் பிடியிலையோ, அந்தகாரத்தின் பிடியிலையோ, அதிகார வர்க்கத்தின் பிடியிலையோ சிக்கிக்கிட்டு இருக்கு. கர்த்தர் அதை பிடுங்கி பிடுங்கி உங்க கரத்துல கொடுக்க போறாரு. தூத்துக்குடி மாவட்டம், பட்டணம், கரம், மவுண்ட் சர்ச்சு தோத்திர உங்க கரத்துக்கு வருகிறது, உங்க கரத்துக்கு வருகிறது. பட்டணத்தை உங்க கையில கொடுக்கிறார். அல்லேலூயா. ஐயோ என் சொத்து, ஐயோ என் ஆசீர்வாதம் அங்க சிக்கிக்கிட்டு இருக்கு, இங்க சிக்கிக்கிட்டு இருக்கு. அவன் வச்சிருக்கானே, இவன் வச்சிருக்கானே, தோத்திரம் என்னுடையது அங்க இருக்கு அப்படின்னு சிலருக்கு தெரிஞ்சே கூட இன்னொருத்தர் வசம் இருக்கும், சிலருக்கு தெரியாம இன்னொருத்தர் வசம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குரியது இன்னொருத்தங்கிட்ட இருக்கு, அதை புடுங்கி உன் கையில நான் கொடுக்கிறேன், நீ சுதந்தரித்து கொள்ள போற, சுதந்தரித்து கொள்ள போற. ஆமென். அந்நியர் வசம் உள்ள சுதந்திரம், அந்நியர் வசம் உள்ள தேசம் உன் வசமாக மாறப்போகிறது, உங்கள் வசமாக மாறப்போகிறது. இரண்டாவது, ஆயத்தமாக்கப்பட்ட சுதந்திரம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, ஆயத்தமாக்கப்பட்ட சுதந்திரம் அது உனக்கென்று. 6ஆம் வசனம், நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன். கிட்டத்தட்ட யாத்ராகமம் 3:8 எசேக்கியேல் 6:20 ஒண்ணுதான். ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். அந்த வசனமும் இந்த வசனமும் ஒண்ணுதான். ஆமா, இங்க சொல்றாரு, நான் அவர்களுக்காக பார்த்து வச்சிருக்கிறேன், ஏற்கனவே அவர்களுக்காக அதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒண்ணு, அது அந்நியர் கரத்தில் இருக்கு, அந்நியர் வசத்தில் இருக்கு, அதை அவங்க கையில சுதந்திரமா ஒப்பு கொடுக்க போறேன். ரெண்டாவது, அதை நான் அவங்களுக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிட்டேன். இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா. இந்த ஊழியத்துக்குன்னு, இந்த திருச்சபைக்குன்னு, இந்த தரிசனத்துக்குன்னு பரலோகம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத இந்த வருஷம் பரிபூரணமா ஒன்றும் குறைவுபடாமல் இந்த ஊழியம், இந்த சபை பெற்றுக்கொள்ள போகிறது. உங்களுக்குன்னு, உங்க குடும்பத்துக்குன்னு ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற எல்லாம் இந்த பகல் உங்க கைக்கு வருது. நீங்க நம்ப முடிந்தால் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஓ உராக்கனமா சந்தரபலகா. ஆமா, 1 சாமுவேல் 9:23 வந்தா தோத்துறான். சாமுவேல் சொல்றான் அந்த சமயக்காரனை பார்த்து, நான் உனக்கு கையில கொடுத்து வச்சிருந்தேன் பாரு, தனியா. ஆமா, தூக்கினு வா. யாருக்கு? அதெல்லாம் கேள்வி இல்லை, தூக்கிடுவா. அதுக்கான ஆள் வந்தாச்சு. தோத்துறோம். எது? அந்த முன்னந்தடையா? ஆமா, தூக்கிட்டு வானா. தோத்துறோம். ஆமா, எல்லாரும் கண்ணும் பார்க்குது. தோத்துறோம். ஆஹா, சற்றியான முன்னந்தொடையா இருக்கு. தோத்துறோம். இது நமக்கு இல்லையா? இல்லை 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 இல்லை, இது ஒருத்தனுக்குன்னு ஸ்பெஷலா ஆயத்தம் பண்ணப்பட்டது. தோத்துறோம். அதற்குரியவன் எழும்பிட்டான், அதற்குரியவன் வந்துட்டான், அதற்குரியவன் என் கண்ணில் சிக்கிட்டான், அவக்குரியவன் என் கண்ணுக்கு முன்னால வந்துட்டான். அவனுக்குத்தான் இந்த முன்னந்தொடை, அவனுக்குத்தான் இது ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று அது சவுலுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. ஆமெனா? அல்லேலூயாவா. உங்களுக்கு ஆயத்தமாக்க பண்ணப்பட்ட முன்னந்தொடை இன்றைக்கு உங்க கரத்துக்கு வருது. உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டது. நம்ப முடியுதா? உங்க குடும்பத்துக்குன்னு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தது, நம்ம சபைக்குன்னு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தத கர்த்தர் உங்களுக்கு உங்க கரத்துல சுதந்திரமாய் ஒப்பு கொடுக்கிறார். அப்ப நான் இதுவரைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறது, இதுவரைக்கும் நான் இருக்கிறது, தோத்துறான் இருக்கலாம், ஆனா இல்லை. தோத்துறான். என்னடா குழப்புறாரு? இதுவரைக்கும் நீங்க பார்த்திருக்கலாம், ஆனா அதுதான் இல்லை. இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கலாம்,
அதுதான் இல்லை, உங்களுக்குன்னு ஆயத்தமாக்கப்பட்டது இனிமே தான் வருது, இனிமே தான் வருது. இப்போ யோசேப்புக்கு வருவோமே, தோத்திரம். இதனுடைய பிரசங்கம் இல்லை, இருந்தாலும் சொல்லிட்டு போகணும்னு தோத்திரம் ஆசைப்படுறேன். 4 இடத்துல 4 விதமான சிங்காசனம் யோசேப்புக்கு இருந்துச்சு. ஒன்று அவங்க அப்பா வீட்டில், ஆமாவா, 12 பிள்ளைங்க, ஆனாலும் அதுல அவனுக்குத்தான் முதலிடம். ஆமேனா, தோத்திரம். பலவர்ண அங்கி, அப்பாவுடைய அன்பு, தோத்திரம், கரிசனை, மற்றவங்க எல்லாத்தையும் விட அவனுக்கு தான் முக்கியத்துவம், முதன்மையான இடம். அப்ப யோசேப்பு நினைச்சிருப்பான், தோத்திரம், அல்லேலூயா, இதுதான் நமக்கு நிரந்தரமான ஸ்தானம் போல, இதுதான் நமக்கு நிரந்தரம் போல அப்படின்னு அவன் நினைச்சிருந்திருப்பான். சொப்பனமெல்லாம் பார்க்குறான். 11 அரிக்கட்டு, இவன் அரிக்கட்டுக்கு முன்னால விழுகிற மாதிரி சொப்பனமெல்லாம் பார்க்குறான். காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தா பக்கத்தில் வயல்வெளியெல்லாம் தெரிஞ்சிருக்கும் வீட்டை சுற்றி. ஆக இந்த வயலில் தான் விளையும் போல, இந்த வயலில் தான் அரிக்கட்டு, நம்ம அரிக்கட்டுக்கு முன்னால் விழும் போல, இதுதான் நமக்கு நிரந்தரம் அப்படின்னு அந்த சீட்டை குறித்து, அந்த சிங்காசனத்தை குறித்து, அந்த ஆசீர்வாதத்தை குறித்து அவன் சந்தோஷப்பட்டிருப்பான். இல்லை ராஜா, தோத்திரம், வித்துட்டாங்க அவனை, காசுக்கு வித்துட்டான். விரோதமாக எழும்பி அண்ணன்மாரு அவனை காலி பண்ணுற அளவுக்கு போய் அப்புறம் காசுக்கு வித்துட்டாங்க. எகிப்து தேசத்தில் அநாத மாதிரி வந்து நிற்கிறான். அநாதை தான், இப்போ யாரும் அங்கே இல்லை. ஆனால் போத்திபார் வீட்டில் ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் தோத்திரம் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கி. ஸ்தோத்திரம். நடந்தது என்ன? அந்த வீட்டு எஜமான் கண்களில் கர்த்தர் அவனுக்கு தயை கிடைக்க பண்ணி போத்திபார் வீட்டில் அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை, ஒரு மேன்மையை, ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். ஆமேனா? போங்கடா, என்ன பகைச்சிட்டீங்க, என்ன காசுக்கு வித்துட்டீங்க, நீங்க என்ன கைவிட்டாலும் கர்த்தர் என்ன கைவில்ல பாரு. தோத்துறா, எனக்கு வந்த இடத்துல கூட அடிமை வேலை இல்லடா. ஆமா, இந்த வீட்டுக்கு, ஆமா, நான் ஆளுகை செய்கிற, எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுகிற பொறுப்புள்ள சிங்காசனம், உயர்வை, மேன்மை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. இதுதான் நமக்கு போல அப்படின்னு நினைச்சிருந்திருப்பான். ஆமேனா? பாவம், அங்க ஒரு பேயோட தயவால, என்ன பேயு? போத்திபார் பொண்டாட்டி. அந்த பேயோட தயவால அந்த சீட்டும் போயிருச்சு. ஆமாவா இல்லையா? செய்யாத தப்புக்கு பழி சுமத்தப்பட்டு அவனை பிடிச்சு இப்ப எங்க போட்டாங்க? சிறைச்சாலையில போட்டாங்க. சோலி முடிஞ்சு. தோத்திரம். ஆமா, அப்பா வீட்டில் ஒரு சீட்டு, சந்தோஷப்பட்டோம். சரி, வந்த இடத்துல அடுத்த இடத்துல ஒரு நல்ல சீட்டு, சிங்காசனம், சந்தோஷப்பட்டோம். தூக்கி ஜெயில போட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறான். அந்த சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் கர்த்தர், ஆமென், யோசேப்புக்கு தயை கிடைக்க பண்ணி அந்த ஜெயில அங்க இருக்கிற எல்லாத்தையும் அவன் விசாரிக்கும்படி அங்க ஒரு சிங்காசனத்தை யோசேப்புக்கு தர்றாரு. ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? மூச்சு வாங்கிக்கிறோம்ல. தோத்துறா, அல்லேலூயாவா? அங்கேயும் ஒரு உயர்வு. பிசாசு ஒரு டீப் ப்ரோமோட் பண்ணா அங்க இவர் அவனை ஹை ப்ரோமோட் பண்றாரு. நீ என் பிள்ளைய கீழே தள்ளுறதுக்கு, தள்ளுற இடத்துல எல்லாம் தூக்கு கொண்டாங்கிற மாதிரி அங்கேயும் அவனை ஒரு சீட்டில் உட்கார வச்சுட்டாரு, ஜெயிலில். அங்கேயும் ஒரு சிங்காசனம். அவன் சொல்லித்தான் எல்லாம் நடக்கு. அப்படி இப்படி இப்ப நினைச்சிருப்பான், இதுதான் கடைசி போல. ஏன்னா மேல இருந்து கீழே போய்கிட்டு இருக்கு. தோத்துறான். அப்பா வீட்டில இருந்து, ஆமா, போத்திபார் வீட்டுக்கு வந்து, போத்திபார் வீட்டில் வந்து ஜெயிலுக்கு வந்தாச்சு. இதுக்கு பிறகு கீழே போகணும்னா குழிக்குள்ள தான் போகணும். தோத்துறான். ஆக அவன் நினைச்சிருப்பான், கன்ஃபார்மா, நிரந்தரமா, இதுதான் நமக்கான சீட்டு, இதுதான் நமக்கான சிங்காசனம், இங்க கூட நமக்கு பொறுப்புகள், உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பானபாத்திரக்காரன் வந்தான்னா அவனுக்கும் ஊழியஞ்சிரும், ஒரு சுயம்பாய்களின் தலைவன் வந்து அவனுக்கும் ஊழியஞ்சிரும். இதுதான் போல நிரந்தரம் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பான். ஏன்னா பானபாத்திர கூட மறந்துட்டான்ல,
அதனால இதுதான் கன்ஃபார்ம் போலன்னு வாய்ப்பில்லை ராஜா. தோத்திரம். உனக்குன்னு பரலோகம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஸ்தானம், சிங்காசனம் இனித்தான் யோசேப்பு, இனித்தான் யோசேப்பு. அல்லேலூயா. அது 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 யோசேப்பு மைண்டில் ஒரு நாள் இருந்திருக்காது. தோத்திரம். ஆமா, பார்வோன் அவர் கையில போட்டிருக்கிற மோதிரத்தை கலட்டி தாங்கையில போடுவார்னு ஒரு நாள் யோசேப்பு நினைச்சிருந்திருக்கவே மாட்டான். ஒரு ஆமேன காண. அல்லையிலே சொல்லுங்க அப்போ. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அறிந்திராத மோதிரம், ஆசைப்பட்டிராத மோதிரம், ஆளுகையின் அதிகாரமுள்ள மோதிரம் யோசேப்பின் கரத்துக்கு. என்ன மோதிரம்? ஒரு நாளும் தான் மைண்டில் சிந்தனையில அறிந்திராத, பிளான் பண்ணிராத, சிந்தித்திராத ஒரு மோதிரம், ஒரு மோதிரம், ஒரு மோதிரம். அவன் ஆசைப்பட்டிராத ஒரு மோதிரம். அந்த மோதிரத்துக்கு அவன் ஒரு நாள் என்ன செஞ்சது கிடையாது. ஜெயிலில் கிடக்கிறவன் அந்த மோதிரத்துக்கு ஆசைப்பட முடியுமா? அவன் ஆசைப்பட்டிராத ஒரு மோதிரம். ஆளுகையின் அதிகாரம் உள்ள உத்தரவு இல்லாமல் ஒரு பயலும் தான் கையை அசைக்கப்படாது, காலை அசைக்கப்படாது. ஆமேனா? உன் மூலம்தான் எகிப்துக்கு சோறு, உன் மூலம்தான் பார்வோன் வீட்டுக்கு சோறு, உன் மூலம்தான் உன்னை பகைச்ச சகோதரனுக்கு சோறு, உன் மூலம்தான் சகல தேசத்துக்கும் சோறு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை அதிகாரமுள்ள மோதிரம், ஒரு சிங்காசனம் ரபனகரா கர்த்தர் யோசேப்புக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு, ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. இதுவரைக்கும் நீங்க பார்த்த சிங்காசனம் இல்ல, இதுவரைக்கும் நீங்க பார்த்த ஆசீர்வாதம் இல்ல, இதுவரைக்கும் நீங்க சுதந்தரிச்சது இல்ல. உங்களுக்காக சிறந்தது, உங்க சிந்தனையில கூட இதுவரைக்கும் வந்திராதது, மகிமையானது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. சிங்காரமான தேசம், சிறந்த தேசம், மகிமையான ஒன்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள போகிறீர்கள். அதை உங்கள் குடும்பம், திருச்சபை, ஊழியம், தரிசனம் சுதந்தரித்துக் கொள்ள போகிறது. இயேசுவா கொக்கண தூக்குறோம். அல்லேலூயா சொல்லுங்க. தூக்குறோம். அந்நியர் வசமுள்ள தேசத்தை தூக்குறோம். பரலோகம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற தேசத்தை தூக்குறோம். அந்நியர் வசத்திலையா இருக்கு, கானானியர் கரத்திலையா இருக்கு, அந்தகாரத்தின் பிடியில இருக்கு. நம்ம கைக்கு வருது, நம்ம பேர்ல கையெழுத்து ஆகுது. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு சுதந்திரமா மாறுது. நம்ம கையில கர்த்தர் கொடுக்கிறாரு. போய் சுதந்தரிப்போம், போய் சுதந்தரிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. செயல்படுவோம், சுதந்தரிப்போம். காலேப் சொல்றாரு, கொஞ்சத்துக்கு கம்முன்று, கலாட்டா பண்ணாத, கலவரம் பண்ணாத, முறுமுறுக்காத, முறைச்சு பார்க்காத, மூக்க 3 கிலோவுக்கு வீங்க வைக்காத, தூங்காத, பிரசங்கியார தூக்குற மாதிரி பார்க்காத. அல்லேலூயா. நான் சொல்றது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? நம்ம என்னென்னமோ ஃபீல் பண்றோம். கன்னத்தில் ஒரு ஸ்டாண்டை கொடுத்து ஒரு சைஸா உட்கார்றோம், சோகமாவே இருக்கும். அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. 1008 பிரசங்கம் கேட்டாலும் நான் நானாகவே வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்களா? சோகம் வேண்டாம், பயம், திகில், கலக்கம், முறுமுறுப்பு, அவிசுவாசம், பலவீனம், சோர்வு
வேண்டாம் கூட வேண்டாம் ஆயிப்போச்சு. இந்த வேண்டாம்னு சொல்றது கூட சிலர் வாயில வேண்டாம், அதை கூட நாம சொல்ல எளிதாய் போய் சுதந்தரித்து கொள்ளுவோம். ஆமென் சொல்லுங்க. அந்நியர் வசத்தில் உள்ளதை சுதந்தரித்து கொள்ளுவோம். ஆயத்தமாக்கப்பட்டதை சுதந்தரித்து, அந்த முன்னந்தொடையை சுதந்தரித்து. சவுல் கைக்கு முன்னந்தொடை வந்திருக்கும் போது எல்லா பேரும் இப்படியே பார்த்துருப்பான். கறியில அல்ல சொல்லுங்க, அதுவும் தொடக்கறியில இருக்கீங்களா பீஸு. நிறைய பேர் அவங்க தட்டை பார்க்க மாட்டாங்க, அடுத்த ஆள் தட்டை தான் பார்ப்பாங்க. பீஸ் அங்கே பெருசாக இருக்கா, என்ன பீஸ் அங்கே விழுந்துருக்கு, லெக் பீஸ், லெக் பீஸ் இங்கே வரலையே. நிறைய பேர் பார்க்க வேண்டியதுதான், நீங்க தூக்க வேண்டியதுதான். அல்லையா சொல்லுங்க. அப்போ அவங்கெல்லாம் பார்க்க வேண்டியதுதான், மவுண்ட்டு தூக்க வேண்டியதுதான். பார்ப்போர் பார்க்கட்டும், தூக்குற நாம தூங்குற நாம இல்ல, தேசத்தை தூக்கி ஆகணும். அன்னைக்கு நாங்க தேவனுடைய இதய பாரத்தை தூக்கணும், இன்னைக்கு ஒட்டுமொத்த தேசத்தையும் தூக்குறோம். அல்லேலூயா. அன்னைக்கு தேவனுடைய விருப்பத்தை, பாரத்தை, ஏக்கத்தை தோத்திரம் முழங்கால நின்னு கதறி அழுது போராடி நாங்க தூக்கணும். அதனால இன்னைக்கு எங்களை, தேசத்தை, பட்டணங்களை, கிராமங்களை, மாவட்டத்தை, தமிழ்நாட்டை, இந்தியாவை தூக்க வச்சுட்டாருன்னு சொல்ல போறோம். இப்போ கூடாமை நல்ல இல்லையா சொல்றதுக்கு யோசித்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முன்னந்துடைய பார்க்கலாம், தூக்க முடியாது சொல்லிட்டேன். என்ன பேச்சக்கான ஏதோ வெளியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இவர் சொல்றாருன்னு நினைக்காதீங்க. ஒரு 4 பேராவது உள்ள இருப்பாங்க, அவங்களை கரெக்ட் பண்ணட்டும் என் பிரசங்கம். பார்க்கிற குரூப்பா தூக்குற குரூப்பா? இன்னைக்கு அவர் பாரத்தை தூக்கணும்னா நாளைக்கு பாரத தேசத்தை தூக்கலாம். இன்னைக்கு தேவனின் இருதயத்தை, விருப்பத்தை, பாரத்தை தூக்கணும்னா நாளைக்கு தேசத்தை, பட்டணங்களை, கிராமங்களை தூக்கலாம். எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தான் என்ன வச்சிருக்கிறாருன்னா பார்த்துக்கினே இருக்க வேண்டியதுதான். முன்னந்தோட எங்களுக்கு தான். எத்தனை பேர் சொல்றீங்க முன்னந்தோட எங்களுக்கு தான்? அவங்க கையை உயர்த்தி சொல்லலாம். முன்னந்தோட கேட்கல கேட்கல. ஒருவேளை எங்களுக்கு தான் சொல்றது கொஞ்சம் சங்கடமா இருந்தா சுயநலமா கூட சொல்லுங்க, முன்னந்தோட எனக்குத்தான் சொல்லுங்க சத்தமா. உங்க பக்கத்தில் இருக்கிற ஆளு சொல்றது உங்க காதுல விழுகுதா? தோத்திரம் அதை செக் பண்ணிக்கிட்டே சொல்லுங்க. முன்னந்தோட எனக்குத்தான், எனக்கு குறிக்கப்பட்டது எனக்குத்தான், எனக்கு ஆயத்தமாக்கப்பட்டது எனக்குத்தான், அந்நியர் வசத்தில் இருப்பது எனக்குத்தான், ஆயத்தமாக்கப்பட்டது எனக்குத்தான். நான் போய் சுதந்தரிப்பேன், நான் போய் சுதந்தரிப்பேன், நான் செயல்படுவேன், சுதந்தரிப்பேன், எழும்புவேன், சுதந்தரிப்பேன், புறப்படுவேன், சுதந்தரிப்பேன், போய் சுதந்தரிப்பேன். அல்லேலூயா. சரி, இந்த ஒரு வசனம் இல்லைன்னா இந்த சம்பவத்தை வச்சு தோத்திரம் எப்படி போய் சுதந்தரிக்க வேண்டும் என்று ஒரு 4 விஷயத்தை, நாம் செயல்பட வேண்டிய அவசியத்தை உங்களோட
பிரசங்கித்து ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. 1, விட்டு விட்டு சொல்லுங்க சத்தமா. விட்டு விட்டு இல்ல, தோத்துறேன், புரியல? கேப் விட்டு இல்ல, விட்டு விட்டு போய் சுதந்தரிப்போம். சொல்லுங்க, விட்டு விட்டு போய் சுதந்தரிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. புரியுற மாதிரி நான் சொல்லுவேன், புரியாத மாதிரி எனக்கு சொல்ல தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. விட்டு விட்டு போய் சுதந்தரிப்போம். ஆமெனா. இரண்டாவது விசுவாசத்தோடு, சத்தமா அந்த வார்த்தையை, போய் சுதந்தரிப்போம். விசுவாசத்தோடு போய் சுதந்தரிப்போம். விட்டு விட்டு போய் சுதந்தரிப்போம். விசுவாசத்தோடு போய் சுதந்தரிப்போம். மூன்றாவது விலகாமல். சொல்லுங்க அந்த வார்த்தையை, விலகாமல், சத்தமா, விலகாமல் போய் சுதந்தரிப்போம். சொல்லுங்க, விலகாமல் போய் சுதந்தரிப்போம். தோத்திரம். 4 விரைந்து, சத்தமா அந்த வார்த்தையை சொல்லுங்க, விரைந்து போய் சுதந்தரிப்போம். அல்லேலூயாவா. 4 விஷயங்களை ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார். முதல்ல என்னது? விட்டு விட்டு போய் சுதந்தரிப்போம், விசுவாசத்தோடு போய் சுதந்தரிப்போம், விலகாமல் போய் சுதந்தரிப்போம், விரைந்து போய் சுதந்தரிப்போம். இப்படி கூட சொல்லலாம். விட்டு விட்டு செயல்படுவோம், விசுவாசத்தோடு செயல்படுவோம், விலகாமல் செயல்படுவோம், விரைந்து செயல்படுவோம். தேசத்தை, பட்டணங்களை, ஆத்துமாக்களை, ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம். இப்ப இந்த வசனத்துக்கு வருவோம். என்னாகமம் 13:30 அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம்னு சொல்றார். ஏன்? 27 இருந்தே படிக்கிறேன். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. பாரும். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றான். பெரிய கண்டுபிடிப்பு. கானானியர் அங்கு இருக்காக, ஏத்தியர் அங்கு இருக்காக, எபூசியர் அங்கு இருக்காக. போய் லிஸ்ட் எடுத்திருக்கான், சென்சஸ் கணக்கெடுப்பு மாதிரி. நீங்க யாரு? தோத்துறோம். நீங்க என்ன குரூப்பு? தோத்துறோம். உங்க பிளட் குரூப் என்ன? தோத்துறோம். உங்க கேஸ்ட் என்ன? எல்லாத்தையும் அவங்க கணக்கெடுத்திருக்காங்க. அட டேஸ், கத்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 3:8 அவர் சொல்லிட்டார்ல, அங்க கானானியரு இருக்கான், அங்க ஏத்தியரு இருக்கான், எமோரியரு இருக்கான், என் கூட வாங்க, எபூசியரு இருக்கான். அல்லேலூயாவா. அந்த தேசத்தை தான் நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? கொடுக்க போறேன் அப்படின்னு தானே சொல்லி அனுப்புனார். அப்புறம் என்ன புதுசா நீ ஒருக்கா சொல்ற? ஏசுற தஞ்சயம் கம்முனுகட. ஆமீன் சொல்லுங்க. ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட், எதிர்மறையான ஸ்டேட்மெண்ட், பயம், ஜனங்களை பயமுறுத்துகிற. அவனும் பயந்துட்டான், ஜனங்களையும் பயமுறுத்துறான். அவன் அவிசுவாசப்பட்டுட்டான், ஜனங்களையும் அவிசுவாசப்படுத்துறான். ஆமா, முதல்ல இத விடு. இத விட்டுட்டு நாம போய் சுதந்தரிப்போம். விட வேண்டியவைகளை விட்டுட்டு செயல்படுவோம். ஹலோ 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 ஹலோ, நான் சொல்றது புரியுதா? செயல்படுறவன் தோத்துறான். எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு, எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு, எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு செயல்பட முடியாது பாருங்க. அதனாலதான் எபிரேயர்ல 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட இலக்க நோக்கி போகணுமா? தள்ள வேண்டியதை நீ தள்ளணும், உதற வேண்டியதை நீ உதறணும், விட வேண்டியதை நீ விடணும். பயம் எதற்கு உனக்கு? பாவம் எதற்கு உனக்கு? உலக சுமை எதற்கு உனக்கு? இதெல்லாம் இழுத்துக்கிட்டு உன்னால இலக்க அடைய முடியாது, தேசத்தை சுதந்திரிக்க முடியாது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை, கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது சார். ஆபிரகாம் அழைக்கும் போது முதல் வசனமே, ஃபர்ஸ்ட் வசனமே 12:1 ஆதியாகமத்தில் முதல் வசனமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீடையும் விடணும், அதை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கணும்னா முதல்ல நீ தூக்கத்தை விடணும். முதல்ல உன் தேசத்தை விடணும், உன் இனத்தை விடணும், உன் தகப்பன் வீட்டை சொல்லுங்க. ஆமேனா? விட வேண்டியதை விட்டாத்தான். பிரசங்க நேரத்தில் தூக்கத்தை விட்டாத்தானே வார்த்தை உள்ள வர. நான் சொல்றது புரியுதா? ஆமேனா? விட வேண்டியதை விடணும். காலேப் சொல்றான், இந்த மைண்டோட நம்ம போனா தேசத்தை நினைச்ச முடியாது, சுதந்திரிக்க முடியாது. அவிசுவாசத்தை விடு, நெகட்டிவா பேசுறத விடு, முறுமுறுப்ப விடு, தலைவனுக்கு விரோதமா பேசுறத, மோசைக்கு விரோதமா பேசுறத, மோசைக்கு விரோதமா முறுமுறுக்கிறத, எதிர்மறையா பார்க்கறத, எதிர்மறையா சிந்திக்கிறத, எதிர்மறையா பேசுறத, தான் டேஸா போனது பத்தாதுன்னு கூட 4 பேரை டேஸா ஆக்கிறத நிறுத்து, அதை விடு. நான் எல்லாம் அங்க இருந்தான் பேசுறேன். அல்ல சொல்லுங்க அப்போ. ஏண்டா நீங்க 10 பேர் வீணா போனது பத்தாதுன்னு இருக்கிற எல்லா பேரையும் வீணாக்குற? கத்திருக்கு விடுங்கடா, அதை நிறுத்துங்கடா, அதை விட்டுட்டு கிளம்புவோம்டா, செயல்படுவோம்டா, போய் சுதந்திரிப்போம். அல்லேலூயாவா? ஆமேனா? பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும், நெகட்டிவான சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும், நம்மளை காயப்படுத்துற, பலவீனப்படுத்துற, சோர பண்ற விஷயங்கள் கண்ணுக்கு முன்னால இருக்கத்தான் செய்யும். அதை ஏன் பார்க்க அழைச்சவர் நானு, என்ன பார்க்கலாம்ல? நேற்று கூட சொன்னேன் நினைக்கிறேன், ஏசுநாதர் படகுல இருக்காரு. ஆமா, அதை பார்க்கறதுக்கு இவங்களுக்கு கண்ணு இல்ல. காத்தடிக்கின்றான், புயல் கிளம்பிருச்சுன்றான், அலை எழும்பி வருகிறதுன்றான், அடுத்தடுத்த பாயிண்ட் போய்கிட்டே இருக்கு. தோத்துறான், புயல்ன்றான், கடல்ன்றான், அலன்றான், காற்றுன்றான், சூறாவளின்றான். இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுது. ஏசரத்தன் செய்யும் உன் கூடவே உன் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிற என்ன பார்க்கிற கண்ணு உனக்கு நல்ல கண்ணா? அது இல்ல வேற ஏதாவது கண்ணா? புரியுதா உங்களுக்கு? பிரச்சனை மட்டும் பெருசா தெரியுது, போராட்டங்கள் பெருசா தெரியுது. வாக்குத்தத்தம் பண்ணார்ல, அவர் தான் ஏற்கனவே அங்க கானானியர், ஏத்தியர், எபூசியர் பிரச்சனைக்குரியவன் அங்க இருக்கான், எதிரிகள் அங்க இருக்கான், சொல்லித்தானே அனுப்பி விட்டாரு. அவன் இருக்கட்டும்டா, நான் உன் கூட இருக்கேன். இல்லையா சொல்லுங்க? அதைத்தான் 8:9 14 8:9 கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்கம் பண்ணாதீங்க, கலகத்தை விடுங்க, கலகம் பண்றதை விடுங்க. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது, பயத்தை விடுங்க, பயப்படுறத விடுங்க. தோத்துறான். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு, கர்த்தர் நம்மோட, சொல்லுங்க, கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவங்களை காத்த நிழல் அவங்களை விட்டு போயிருச்சு. ஆனா மேக ஸ்தம்பத்தின் நிழல், அக்னி ஸ்தம்பத்தின் நிழல் நம்ம கூட தான் இருக்கு. இருக்கிறீங்களா? நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம ஏன் அவிசுவாசப்படணும்? நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? நாம ஏன் பலவீனப்படணும்?
பலவீனத்தை விட்டு விட்டு, சோர்வை விட்டு விட்டு, அதைரியத்தை விட்டு விட்டு, பாவத்தை விட்டு விட்டு, இச்சைகளை விட்டு விட்டு, சுயத்தை விட்டு விட்டு, தேவன் விரும்பாதவைகளை விட்டு விட்டு, நம்மை தடை பண்ணுகிற தோத்திரம் காரியங்களை விட்டு விட்டு, நம்முடைய கவனத்தை திருப்புகிற காரியங்களை விட்டு 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 இலக்கை நோக்கி போய் சுதந்தரிக்க எழும்புவோம், செயல்படுவோம். ஆமெனா? நேற்று கூட காலையில் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், ஆதியாகமம் 13 அதிகாரத்தில் லோத்து பிரிஞ்சு போயிட்டான். லோத்து பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான். வாக்குவாதம், பிரச்சனை, பிரிவினை, தோத்துறான். ஒரு கூட்டமே லோத்து கூட போயிருச்சு. கூட வந்தவங்க இல்லையா? ஆபிரகாமுக்கு ரொம்ப சங்கட்டமா இருந்திருக்கும். ஆபிரகாமுக்கு ரொம்ப வேதனையா இருந்திருக்கும். சகோதரன் இல்லையா? சகோதரனின் மகன் இல்லையா? தரிசனத்தில் ஆரம்பத்தில் இருந்து கூட வந்தவன் இல்லையா? கூட நின்றவன் அல்லவா? இப்ப போயிட்டானே லோத்து அப்படின்னு அந்த பிரச்சனையும் அந்த பிரிவினையும் அவனை ரொம்ப வேதனைப்படுத்திருச்சு. சோர்ந்து போயிருக்கிறான். அப்பதான் 13 அதிகாரத்தின் 14 வசனத்தில் வருவார். ஏன் சோர்ந்து இருக்கிற? ஏன் சோர்ந்து இருக்கிற? தோத்துறான். பிரிஞ்சு போறதை ஏன் பார்க்கிற? பிரச்சனையை ஏன் பார்க்கிற? லோத்தை ஏன் பார்க்கிற? உன்னை காயப்படுத்துற காரியங்களை ஏன் பார்க்கிற? உன்னை முடக்கி விடுகிற காரியங்களை ஏன் பார்க்கிற? உன்மேல் இருக்கிற அழைப்பை பார். அந்த அழைப்பை கொடுத்த தேவன் என்ன பார். வடக்க தெற்க கிழக்க மேற்க பார். நீ பார்க்கிற பூமி முழுசையும் நான் உனக்கு சுதந்திரமா கொடுப்பேன். நீ சுதந்திரிக்க பிறந்தவன். ஆயிரங்களை சுதந்திரிக்க பிறந்தவன். தேசங்களை சுதந்திரிக்க பிறந்தவன். அல்லேலூயா. உன்மேல் இருக்கிற அழைப்பு பெருசு. உன்மேல் இருக்கிற என் திட்டம் பெருசு. உனக்கு நான் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் பெருசு. ஆமெனா? நீ எனக்காக தேசத்தையே விட்டுட்டு வந்தவன், எனத்தை விட்டுட்டு வந்தவன், நான் சொன்ன வார்த்தையை கேட்டு சொந்த வீட்டை விட்டுட்டு வந்தவன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன், இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல சோர்ந்து போய் கவனத்தை வேற பக்கம் திருப்பி ஏன் காயப்பட்டு நிக்கிற? ஏன் பலவீனப்பட்டு நிக்கிற? எலியாவே, நீ எசபேலை பார்த்தது போதும். எசபேலின் வார்த்தைகளை கேட்டது போதும். அவ வார்த்தையினால நீ சோர்ந்து போனது போதும். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அல்லேலூயா சொல்லுங்க. செயல்படுவோம், சுதந்தரிப்போம். இந்த பர்த்திமேய குருடனை கூட பலமுறை படிச்சிருக்கோம். ஆமா, மார்க் 10 அதிகாரம் 49 வசனம் 50 வசனம். ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே தோத்துறான். அவன் என்ன செய்வானா? தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு தோத்துறான். அவன் ஒரு அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்ள போறான். ஆமேனே காண. அவன் ஒரு அற்புதத்தை, பல வருஷமா காத்திருந்த ஒரு அற்புதத்தை அவன் சுதந்திரிச்சுக்க போறான். இன்னும் சொல்ல போனா தான் குருடு கண்ணு திறக்குமா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் கூட அவனுக்கு இருந்திருக்காது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு கூட அவனுக்கு இருந்திருக்காது. ஆனா இன்னைக்கு இயேசுநாதர் வர்றார். கேட்டு பார்ப்போம், ஜெபிச்சு பார்ப்போம். ஏன்னா அவர் அற்புதம் செய்கிறவர் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் அவன் சத்தம் போடுறான், கூப்பிடுறான். இன்னைக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்க போகுது. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. இன்னைக்கு கண்ணு திறக்க போகுது. அதை சுதந்திரிக்க போறான். அதை சுதந்திரிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவன் செஞ்ச விஷயம், மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு. அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, சுதந்திரிக்கணும்னா விட வேண்டியத சொல்லுங்க, விட வேண்டியத தூக்கி எறிய வேண்டியத எரியனா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தடையாயிருப்பது எது? பயமா? பாவமா? இச்சையா? கோபமா? மாம்சமா? சுயமா? சோர்வா? அவிசுவாசமா? அதைரியமா? பலவீனமா? வியாதியா? மாம்சமா? மனுஷனா? அதிகாரமா? எதுவா இருந்தாலும் சரி, அதை தூக்கி எறிஞ்சிட்டு, அதை உதறி தள்ளிட்டு, அந்த சிந்தனையே விட்டுட்டு, அந்த எண்ணத்தையே விட்டுட்டு, அழைத்தவர் என்னோடு, வாக்கு பண்ணினவர் என்னோடு, அவர் அந்நியர் வசத்தில் உள்ளதை என் கையில ஒப்பு கொடுக்கிற நேரம் வந்துட்டு, எனக்காக ஆயத்தமாக்கினதை என் கையில ஒப்பு கொடுக்கிற நேரம் வந்துட்டு, நான் ஏன் சோர்வா இருக்கணும்? நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் பாவத்துக்கு இடம் கொடுக்கணும்? இச்சைக்கு இடம் கொடுக்கணும்? மாம்சத்துக்கு இடம் கொடுக்கணும்? சுயத்துக்கு இடம் கொடுக்கணும்? தூக்கி எறிஞ்சிட்டு, விட்டு விட்டு நான் செயல்படுவேன், போவேன், முன்னேறுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. என் ஜனத்தோட
என் தலைவனோட, என் மோசையோட, காலேப்போட, யோசுவாவோட கரம் கோர்ப்பேன். கர்த்தருடைய வார்த்தையோட கரம் கோர்ப்பேன். அழைப்போட கரம் கோர்ப்பேன். தரிசனத்தோட கரம் கோர்ப்பேன். திட்டத்தோட கரம் கோர்ப்பேன். மற்றதெல்லாம் நான் தூக்கி எறிஞ்சிருவேன். என்னை பின்னுக்கு இழுக்க நினைக்கிறது, என்னை பலவீனப்படுத்த நினைக்கிறது, என்னை சோர பண்ண நினைக்கிறது, அது வார்த்தையா இருக்கட்டும், அது சிந்தனையா இருக்கட்டும், அது பார்வையா இருக்கட்டும், அது மனுஷனா இருக்கட்டும், அது உறவா இருக்கட்டும், அது ஒரு இடமா இருக்கட்டும், அது ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், அது ஒரு சுபாவமா இருக்கட்டும், அது ஒரு காரியமா இருக்கட்டும், இன்றைக்கு நான் அதை விட்டுவிட்டு செயல்பட எழும்புவேன், செயல்படுவேன், சுதந்தரிப்பேன். விட்டு விட்டு போய் சுதந்தரிப்போ. இரண்டாவது, விசுவாசத்தோடு போய் சுதந்தரிப்போம். ஆமா, காலேப் சொல்றாரு இல்லையா, தோத்திரம், அதே 13 அதிகாரத்தில் 30 வசனம், நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். ஏன்னா நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். ஹலோ ஹலோ, மற்றவங்களுக்கெல்லாம் கடினமா தெரிறது, காலேப்புக்கு மட்டும் லேசா தெரியுது. தரிசனம் உள்ளவனுக்கு எப்படிதான் தெரியும் சொல்லுங்க? லேசா தான். பாரம் உள்ளவனுக்கு, தேவ ராஜ்யத்தின் பாரம் உள்ளவனுக்கு லேசா தான் இருக்கும். வாக்குத்தத்தத்தை அறிஞ்சவனுக்கு லேசா தான் இருக்கும். வாக்குத்தத்தம் பண்ணினவரை அறிஞ்சவனுக்கு ஒரு முறை கூட வாயை திறந்து அந்த அக்கா சொல்லிரும்னு நானும் பார்க்கேன். தோத்துறேன், அக்கா வீட்டில் அண்ணங்கிட்ட தான் வாயை திறக்கும் போல. தோத்துறேன். தரிசனம் உள்ளவனுக்கு லேசா இருக்கும். ஆத்தும பாரம் உள்ளவனுக்கு, அழைச்சவரை அறிந்தவனுக்கு, சொல்லுங்க, அழைப்பை அறிந்தவனுக்கு, நான் தான் போய் சுதந்தரிப்பேன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார்னா நான் தான் போய் சுதந்தரிப்பேன் சொல்லிட்டாரு. அவர் சொன்னதும் எனக்கு தெரியும், சொன்னவர் யாருன்னு, சொன்னது எதுன்னு எனக்கு தெரியும், சொன்னவர் யாருன்னு. அவருக்கு அப்பன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், அவரின் தகப்பன் ஈசாக்கை நடத்தினவர், அவரின் தகப்பன் யாக்கோபை நடத்தினவர், யோசேப்பை ஆசீர்வதித்தவர், மோசையை நடத்தினவர் அப்படிங்கிற அறிவு காலேப்புக்கு. எத்தனையோ முன் அடையாளங்கள், எத்தனையோ முன் உதாரணங்கள் வேதத்தில். காலேப்புக்கு நிறைய முன் உதாரணங்கள் இருந்துச்சு. ஆபிரகாமை அவர் நடத்தின விதம், நோவாவை நடத்தின விதம், ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பை நடத்தின விதம், மோசையை நடத்தின விதம், இதையெல்லாம் காலேப்பு அறிஞ்சிருக்கிறார். காலேப்புக்கு அது கொஞ்சம் அடையாளம். ஆனா நமக்கு, அல்லேலூயா சொல்லுங்க, அந்த காலேப்பையே நடத்தின விதம் நமக்கு, யோசுவாவை நடத்தின விதம் நமக்கு, நியாயாதிபதிகளை நடத்தின விதம் நமக்கு, எலியாவை எலிசாவை தீர்க்கதரிசிகளை நடத்தின விதம் நமக்கு முன்னடையாளம். ஆமெனா? இயேசுவின் ஊழியம் முன்னடையாளம், பேதுருவின் ஊழியம், அப்போஸ்தலர்களின் ஊழியம் நமக்கு முன்னடையாளம். ஆமென் சொல்லுங்க. அப்போ இங்கிலாந்து தேசத்திலே உண்டான எழுப்புதல், தோத்திரம், கம்போடியாவில் உண்டான எழுப்புதல், அசுசா ஸ்ட்ரீட்ல உண்டான எழுப்புதல் நமக்கு முன்னடையாளம். தென்கொரியா தேசத்தில் உண்டான எழுப்புதல் முன்னடையாளம். இப்போவும் அஸ்பரியில துவங்கி இருக்கிற எழுப்புதல் முன்னடையாளம். இதெல்லாம் நமக்கு முன்னால வச்சிருக்கிறாருங்கும் போது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் சிந்தனை நமக்கு என்ன செய்யக்கூடாது. 12 வருஷம் பெரும்பாடுள்ள சிறிக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாருன்னா முன்னடையாளம். 18 வருஷம் கூனிய நிமிர பண்ணினார்னா முன்னடையாளம். 38 வருஷம் முடையும் கிடந்தவன் எந்திரிச்சான். 40 வருஷமா தோத்துறான் அலங்கார வாசல்ல உட்கார்ந்துருந்தவன் எந்திரிச்சான், நடந்தான், செயல்பட்டான், பிரகாசிச்சான், பயன்பட்டான். தோத்துறான். பவுலா கர்த்தர் மாத்தினாரு, சபைகள் உண்டாச்சு, நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, லட்சக்கணக்கில் ஜனங்கள் பெருகினாங்க. ஆசியா மைனர் முழுசும் சபை பெருகிச்சு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்துச்சு. பவுலின் கச்சைகளை உருமால்களை தூக்கி போட்டப்போ வியாதியஸ்தர்கள் சுகமானாங்க. தபித்தால் மரித்து போயிருந்தவ உயிரோட எழும்பினா. பேதுருவின் நிழல்பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். இது எல்லாமே நமக்கு முன்னடையாளம் இருக்கும் போது அவர்கள் ஆயிரங்களை, லட்சங்களை, தேசங்களை சுதந்தரித்திருக்க முடியுமானால்
நாமும் இந்த கடைசி நாட்களில் தூத்துக்குடிய மாவட்டத்தை, தமிழ்நாட்டை, இந்தியாவை சுதந்தரிக்க முடியும் 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 விசுவாசத்தோடு. யோவான் 11 அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சீசர்களை பார்த்து சொல்லுவார், நான் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள். இதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்லாம் படிச்சிங்கன்னா தோத்துறேன். மறுபடியும் இருந்தா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் யூதேயாவுக்கா? இப்பத்தானே அவங்க கல்லறிய தேடினாங்க. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் 31ஆம் வசனம் அப்படி சொல்லியிருக்கோம். யூதர்கள் இயேசுவை கல்லறியணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதை இங்கே 8ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, இப்பத்தானே கல்லறியணும்னு பிளான் பண்ணாங்க, அங்கேயா போவோம் போய் சுதந்தரிப்போன்றீரு. தோத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்க. 31 தோத்துறோம். ஆமாம், இதுக்கு முந்தின அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 31. யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார். அங்கேயா போகணும்னு சொல்றீரு? அங்க பிரச்சனை இருக்க, கல்லறிகிற கூட்டம் இருக்க, அதெல்லாம் வேணாம். அங்க ஏசுநாட்டு அப்படித்தான் சொல்றான், அங்க நம்ம போய்த்தான் ஆகணுமா? உன்னையெல்லாம் கூட ஒத்து சோத்த போட்டு அல்லையா சொல்லுங்க. அப்போ இதுல சீசர்கள் வேற, அவங்க பிரதான சீசர்கள். அதெல்லாம் வேணாம் அப்படின்றான் ஒரு குரூப். வேணவே வேணான்ட்டான். டேய் ஆமாம், 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவன் லாசரு நித்திரையாக இருக்கிறான்டா. உடனே 12 ஒரு குரூப் சொல்கிறான், அதெல்லாம் நித்திரையாக இருந்தால் அவனே எந்திரிச்சுக்கிடுவான். எப்படி? அது நித்திரன்னா அவன் தூங்குறான்னு நினச்சிட்டான். தோத்துறான். அவன் தூங்குனா அவனாவே நெஞ்சுக்கிடுவான். இப்படி டேஷுகளை அவர் வச்சிருந்துருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். அதாவது இயேசு கூட இருந்தவனே அப்படித்தான் இருந்திருக்கான். அவர் என்ன சொல்றாருன்னு அவங்களுக்கு என்ன செய்யல, ஏறலை, புரியலை. அவர் என்ன ஆங்கிளில் சொல்றாரு, என்ன கோணத்தில் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறாதவன் அன்னைக்கே அவரு கூடயே இருந்தாங்கும் போது நம்ம கூட ஒரு 4 பேராவது இருப்பாங்க. அந்த 4 பேருக்கு நன்றி. என்ன பேச்ச காணா? அல்லேலூயா. தூங்குறானாக்க அவன் எந்திரிச்சுக்கிடுவான். அதுக்கு நம்ம இங்கிருந்து போனோமாக்குன்றான். ஏழை டேஸுகளா தோத்துறான். அவன் செத்து போயிட்டான்டா. அடுத்த வசனங்கள்ல சொல்லுவார், 12, 13, 14, 15 வசனம் 14 சொல்றாரு, அவன் மரித்து போனான். வெளிப்படையா சொல்றாரு. நாம இப்ப போறது நல்லா இருக்கும், உங்க கண்ணுக்கு முன்னால் அவனை எழுப்ப போறேன். அப்ப உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? ஒரு விசுவாசம், ஒரு வைராக்கியம், ஒரு பலன் வரும். வாங்கடா போவோம்னா 16 நம்மளு தோமா பிளான் பண்ணிட்டாரா? பிளான் பண்ணிட்டாரு. நம்மளை காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாரு. என்ன சொன்னாலும் அவர் கேட்க பாருங்க. நம்ம சொல்றதை அவர் கேட்க மாட்டாருன்றான். நம்ம சொல்றதை அவர் கேட்க மாட்டாரு. அவர் கேட்குற மாதிரி தெரியல. அவர் கேட்க போறதும் இல்லை. தாடி பிளான் பண்ணிருச்சுன்னா பிளான் பண்ணிருச்சு தான். தாடிங்கும் போது நீங்க இல்லையா சொல்லுங்க. அப்போ யோசிச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆமேனா? தாடி பிளான் பண்ணிருச்சுன்னா போவோம் சாவோம். அவன் சொல்றான் பாருங்க, தோத்துறான். அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் சாவோம். சூர் ராஜா 12 பேர் தான், 3 வெரைட்டியா இருக்கான். ஒரு வெரைட்டி சொல்றான், அதெல்லாம் அங்க என்னத்துக்கு போனான், அதெல்லாம் போ வேணாம் அப்படின்னு. ஒருத்தன் அவன் படுத்தான்னா அவனே எந்திரிக்க மாட்டான். படுக்க தெரியுதுல்ல, எந்திரிக்க தெரியாது. அதுக்கு நம்ம இங்க இருந்து போகணுமா காசு செலவு பண்ணி? அல்லையா சொல்லுங்க. அவன் தூங்குனான்னா அவன் எந்திரிச்சுக்க போறான் அப்படின்னு ஒரு குரூப்பு. 3வது ஒரு குரூப்பு முடிவே பண்ணிட்டான், போவோம்டா செத்துருவோம்டா, வேற வழியே கிடையாது. இந்த ஆள்கிட்ட சிக்கினதுக்கு சாவுதான்டா, வேற என்ன செய்யறது? தோத்துறோம், நேர்ந்து விட்டாங்க, செத்துருவோம் நம்ம, வா. எனக்கு என்ன வியப்புன்னா, இம்புட்டு சொல்லியும் இவங்களை போட்டு தள்ளாம கூட்டு போறாரு. நான் அங்க போய் செத்து கிடக்கிறவனை எழுப்பிக்கிறேன், உங்களை சாகடிச்சிடுறேன். தோத்துறோம். அல்லேலூயா. நீ செத்துரு, லாசருவை எழுப்பி பக்கத்தில் அசிஸ்டண்டா வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இவங்களை போட்டு தள்ளாம கூட்டு போறாரு.
நான் சொல்றது புரியுதா? போவோம் வாங்கப்பா, அங்க போய் நம்ம சுதந்தரிக்க போறோம். நீங்க படிச்சீங்கன்னா 43 வசனத்துல லாசருவே வெளில வாம்பாரு. 44ல மரிச்சவன் கல்லறை விட்டு வெளியில வந்துருவான். இப்ப இழந்த லாசருவை திரும்ப சுதந்தரிச்சாச்சு. ஆமாவா? இதை விட பியூட்டியான விஷயம் தோத்திரம் 45 வசனம். அங்க என்ன போட்டிருக்கு? மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். கணக்கற்ற யூதர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கல்லெறிய பிளான் பண்ண யூதர்கள், கல் நெஞ்சம் கொண்ட யூதர்கள். இந்த யூதர்களுக்கு பயந்துதான், ஐயோ அவன் கல்லெறிய தேடுவானே, கல்லெறிஞ்சிருவானே, ஏற்கனவே கல்லெறிய வந்தவன் தானே, அங்க போய் செத்தத்தான் சாகத்தான் போறோம் அப்படின்னு பயந்து போனா அந்த யூதர்களில் அநேகர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அங்க ஒரு பெரிய அறுவடை காத்துக்கிட்டு இருக்கு, ஆத்தும திரள் காத்துக்கிட்டு இருக்கு. அதை சுதந்தரிக்கத்தான் போவான் வாங்கன்னு இயேசுநாதர் கூப்பிடுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பன் ஒரு பெரிய அறுவடைக்காகத்தான் நம்மளை இழுத்துட்டு போறாரு. இந்த திருச்சபை, இந்த திருச்சபையின் பாரம், இந்த திருச்சபையின் தரிசனம் தேசத்தை சுதந்தரிக்க, பட்டணத்தை சுதந்தரிக்க, ஆயிரங்களை லட்சங்களை சுதந்தரிக்க போவோம். போய் சுதந்தரித்துக் கொள்வோம் வாருங்கள். அப்படித்தான் ஒரு அழைப்பை நமக்கு முன்னால வைக்குது. ஆமேனா? நாம எப்படி தோத்துறோம்? அல்லேலூயா. மறுத்து பேசுகிற கூட்டம், மனுஷீகமாய் பேசுகிற கூட்டம், மனமடிவாய் பேசுகிற கூட்டம். அந்த மூணையும் அப்படி பிரிக்கலாம். ஒரு கூட்டம் மறுத்து பேசுது, வேணாம் வேணாம் வேணாம், போகவே வேணாம், ஜெபமே வேணாம், இப்படி ஒரு காரியம் செய்யவே வேணாம், அது அவசியமே இல்லை, ஒருவேளை அவங்க போனாலும் நாம போக வேணாம், அத்தான் போக வேணாம், தோத்துறோம் டார்லிங் நம்ம போக வேணாம், பிள்ளைகளை அனுப்ப வேணாம், நாம் அதில் கலந்துக்க வேணாம், நாம் அதில் மிங்கிளாக வேணாம், வேணாம் வேணாம், மறுத்து பேசுகிற கூட்டம். இன்னொன்று மனுஷீகமா, அவன் நித்திரையா இருந்தா அவனே என்ன செஞ்சுக்கிருவான், எழுந்திச்சுக்கிருவான், தோத்துறான். மனுஷீகமா, தெய்வீகமான பார்வை இல்லை, தேவனுக்கு அடுத்த பார்வை இல்லை, எழுப்புதலுக்கு அடுத்த பார்வை இல்லை. நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய். மனுஷீகமான பார்வை, தோத்துறோம். ஆமா, மனுஷீகமா பேசுகிற கூட்டம். மூணாவது போவான் சாவோம் அப்படின்னா மனமடிவாய். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மனமடிவாய், தானும் ஒரு மாதிரி ஆயிட்டான், எல்லாரையும் ஒரு மாதிரி ஆக்குறான், மனமடிவாக்குறான். இந்த மூணு விதமான கூட்டம் இன்னைக்கு. ஹலோ, ஆனா காலேப் சொல்றான், நோ நோ, ஜனங்களை மனமடிவாக்காதீங்க, நீயும் மனமடிவாகாத, மற்றவங்களையும் மனமடிவாக்காத, நீயும் மறுத்து பேசாத, மற்றவங்களையும் மறுத்து பேச வைக்காத, மனுஷீகமா பார்க்காதீங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவரை பாருங்க, அழைத்தவரை பாருங்க, இதுவரைக்கும் நடத்தினவரை பாருங்க, முற்பிதாக்களை ஆசீர்வதிச்சவரை பாருங்க, எதிரிகளை வீழ்த்தினவரை பாருங்க. எமோரிய ராஜாக்களை வீழ்த்திட்டு தான் இங்க வந்திருக்கிறோம். நம்ம வனாந்திரத்தில் வரும்போது எமோரிய ராஜாக்கள் 2 பேரை மேற்கொண்டுட்டு தான் வந்திருக்கிறோம். தோத்துறோம், ஓ தோத்துறோம் தோத்துறோம். மீதியானிய ராஜாக்களை மேற்கொண்டுட்டு தான் வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னால செங்கடல்ல 430 வருஷமா நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்த ஒரு பெரிய தேசத்தை அழிச்சிட்டு தான் வந்திருக்கிறோம். பார்வோனின் சேனையை அழிச்சிட்டு தான் வந்திருக்கிறோம். அவ்வளவு பெரிய காரியங்கள்ல வெற்றி கொடுத்த கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். இந்த பட்டணத்தையும் நம்ம கையில கொடுப்பார். சுதந்தரிப்போ, ஆத்தும திரள் நம்ம கரத்துக்கு வரும். மனமடிவா பேசாதீங்க, மனுஷீகமா பேசாதீங்க, மறுப்பு பேசாதீங்க, விசுவாசத்தோட போவோம் வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு என்ன அதில் ஒரு வேடிக்கையான விஷயம்னா, தோத்துறான் அந்த 11:25 11:41 தோத்துறான். ஏசுனார் சொல்லுவார் மார்த்தாள் கிட்ட, தோத்துறான். ஆமாம், 25 அந்த 11:25 சொல்லுவார், தோத்துறான், நானே உயிர் தெழுதலும் என்னை விசுவாசிக்கிறவன். ஆமாம், அப்புறம் சொல்லுவார் 41 தோத்துறான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. 40 41 தோத்துற 40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய 39 சொல்லுவாரு, அந்த கல்லை என்ன செய்யுங்கள், புரட்டுங்கள்.
நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த கல்லை புரட்டுங்கன்னு சொன்ன உடனே மார்த்தாள் போய் புரட்டல, மரியாள் போய் புரட்டல. அங்க இருந்த ஆம்பளை ஆளு, அங்க இருந்தவன் எல்லாம் யூதர்கள். அவங்க தான் இயேசுநாதரை கல்லெறிய பிளான் பண்ணவன். இப்போ நான் அந்த காட்சிக்கு வருகிறேன். தோத்துறான். கல்லை புரட்டுங்கன்னு உடனே கல்லெறிய பிளான் பண்ணவன்லாம் கல்லுக்கு பக்கத்தில் போயிட்டான் அதை புரட்டுறதுக்கு. நான் சொல்றது புரியுதா? அவன் போயிட்டான். இயேசுநாதர் சொல்றாரா தோத்துறான், கல்லை புரட்டுங்கன்றாரா, என்னமோ ஒன்று நடக்க போதுறான்ட்டு அவன் போய் கல்லை புரட்ட போறான். ஆனா மார்த்தாள் குறுக்க வந்து நிற்கிறான். சும்மாரு, அவர் ஒருத்தர் சொல்றாருன்னு நீ ஒருத்தர் புரட்டுறதுக்கு வர்ற, போங்கடா அந்த பக்கம், போங்கடா அந்த பக்கம். ஆண்டவரே ஆண்டவரே, ஐயோ உமக்கு தெரியாது, உமக்கு தெரியாது, 4 நாள் ஆச்சு அவனை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. என் கண்ணால பார்த்தேன். தோத்துற அப்புறம் வாடகை கண்ணாலே பாப்ப, என் கண்ணால பார்த்தேன். அவன் நாரி போயிருப்பான். நீர் சொல்றீர்னு இவங்க டேஸுங்க தோத்துறோம், இவங்க வந்து புரட்ட வர்றான் தோத்துறோம். அப்படின்னா அவங்களையும் ஒரு பக்கமா ஒதுக்குறா, இயேசுநாதரையும் ஒரு சைஸா பாக்குறா. ஹலோ, அவங்க டேஸ் இல்ல, நீ தான் டேஸ். ஓரமா போ. அல்ல இல்ல சொல்லுங்க, நான் சொல்றது புரியுதா? விசுவாசத்தை தோத்திரம் வாழ்க்கையில பெருக்குவோம். இந்த ஜெப நாட்களுக்கு பிறகு பட்டணத்தை தூக்குவோம், மாவட்டத்தை தூக்குவோம், போய் சுதந்தரிப்போம், சுதந்தரிப்போம், விசுவாசத்தோட செயல்படுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. விட்டு விட்டு விட வேண்டியதை விட்டு விட்டு செயல்படுவோம், விசுவாசத்தோட செயல்படுவோம். 3வது ஆண்டவர் சொன்னார் தோத்திரம், ஆமென். விலகாமல், விலகி போகாமல், விலகி செல்லாமல் போய் சுதந்தரிப்போம். ஏன் அப்படி சொல்றேன்? தோத்திரம். ஆமா, அந்த 14வது அதிகாரத்துக்கு வருவோமே. முதல் வசனத்திலிருந்து படிக்கிறோம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஏன்னா 33 வசனம், அதுக்கு முந்தின அதிகாரம் 33 வசனம். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அதனால 14:1 சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும், கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார். எங்க போவோம் வாங்கன்னு காலேபு சொல்றாரு, தேவன் சொல்றாரு, சுதந்தரிக்க போவோம் வாங்க, தேசத்தை சுதந்தரிக்க போவோம். முன்னால நிக்கிற கானானிய ராஜாக்களை வீழ்த்தி பட்டணத்தை சுதந்தரிக்க போவோம். அதற்காக முழங்காலம் முடக்குவோம், அதற்காக மன்றாடுவோம், அதற்காக புலம்புவோம், அதற்காக யுத்தம் பண்ணுவோம், அதற்காக ஆயுதங்களை தரிப்போம், அதற்காக எழும்புவோம், அதற்காக புறப்படுவோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, காலேபு சொல்றாரு, யோசுவா சொல்றாரு. இங்க ஒரு குறிப்பு தோத்துறான். ஜனங்களை குழப்பி விட்டதுனால ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, வேணாம் வேணாம், இந்த தோத்திரம் பயணம் நமக்கு வேணாம், இந்த பாதை நமக்கு வேணாம், இந்த தலைவன் நமக்கு வேணாம், இந்த மோசே நமக்கு வேணாம், இந்த காலேபு யோசுவாவும் நமக்கு வேணாம். நம்ம திரும்ப about turn போட்டு விலகி, தேவ பாதையிலிருந்து விலகி, தரிசனத்திலிருந்து விலகி, அழைப்பிலிருந்து விலகி, இலக்கை நோக்கிய பயணத்திலிருந்து விலகி திரும்பவும் எகிப்துக்கு என்ன செஞ்சிடலாம்? சொல்லுங்களேன், போயிடலாம். நீ விலகி போக அல்ல, கர்த்தர் உன்னை விடுவித்தது, கர்த்தர் உன்னை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது பாதியில வழி விலகி போறதுக்கு இல்ல, உனக்காக பார்த்து வச்ச தேசத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு, உனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற தேசத்துல உன்னையும் என்னையும் கொண்டு போய் சேர்ப்பதற்குத்தான் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இந்த உலகத்துல நாம சுதந்தரிக்க போகிற ஆத்துமத்திரள், பட்டணம், கிராமம், தேசம்,
அப்படின்னு இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி ஒரு பரமதேசத்தை நாம சுதந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. அல்லையிலே சொல்லுங்க. அப்போ இந்த உலகத்தை சுதந்தரிக்க போறோம், ஆத்துமாக்களை சுதந்தரிக்க போறோம், தேசத்தை சுதந்தரிக்க போறோம், பட்டணங்களை சுதந்தரிக்க போறோம், எழுப்புதலை பார்க்க போறோம். ஓகே, பட் அதெல்லாம் தாண்டி ஒரு அல்டிமேட் டெஸ்டினேஷன், தோத்திரம், மகிமையான ஒரு இலக்கு, நமக்காக ஒரு தேசம். தோத்திரம் தோத்திரம், அது நித்திய நித்திய காலமாய் ராஜாவோடு வாசம் பண்ணுகிற பரமதேசம். பரமதேசம், அதை நோக்கித்தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். விலகாமல், விலகி போகாமல், விலகி செல்ல தீர்மானம் செய்யாமல் முன்னேறுவோம். கலப்பையின் மேல கை வைத்த எவனும் பின்னிட்டு திரும்பி பார்க்காதிருக்க கடவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. விலகி போகிற அனுபவம் வேண்டாம், வேண்டாம். இஸ்ரவேல் மக்கள் தேசத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவங்க சோர்ந்து போய், இல்லைனா அவன் சொல்றதை கேட்டு, இவன் சொல்றதை கேட்டு, குழப்புறவன் சொல்றதை கேட்டு, அந்த பிரசங்கத்தை கேட்டு, இந்த பிரசங்கத்தை கேட்டு, மச்சான் சொல்றதை கேட்டு, மாமன் சொல்றதை கேட்டு, சூழ்நிலை சொல்றதை கேட்டு, பலவீனப்படுத்துகிற வார்த்தைகளை கேட்டு, அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டு, உலகத்தை பார்த்து, பாவத்தை பார்த்து, தெளிலாளை பார்த்து, இச்சைகளை பார்த்து, மோகத்தை பார்த்து, கெடுக்கிற காரியங்களை பார்த்து, ரட்சிப்பின் ஓட்டத்தில் இருந்து, தரிசன ஓட்டத்தில் இருந்து, விசுவாச பாதையில் இருந்து, இலக்கை விட்டு, தோத்திரம், அழைப்பை விட்டு விலகி போகிற கூட்டம் வேணாம். அல்லேலூயா சொல்லுங்க. பார்வையை மாற்றுங்க, சிந்தனையை மாற்றுங்க. உங்கள் ஆத்துமாக்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். பவுல் சொல்றார், வீணாய் பிரயாசப்பட்டேனோ, தோத்திரம், இல்லை இல்லை, தோத்திரம், இல்லை, தோத்திரம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், நிச்சயம் நம்மை நேற்று இரவு சொன்ன மாதிரி கரையிலே சேர பண்ணுவார், கரை சேர பண்ணுவார், இலக்கை அடைய பண்ணுவார். நமக்கான ஆசீர்வாதம் நமக்குத்தான், நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது நமக்குத்தான். யோசேப்பே, யோசேப்பே, உனக்குன்னு ஆயத்தமாக்கப்பட்ட சிங்காசனம் உனக்குத்தான். போத்திபார் மனைவியை கண்டு விலகி போயிடாத, பாவத்தை கண்டு விலகி போயிடாத, பதட்டமான சூழ்நிலைகளை கண்டு பாதையிலிருந்து விலகி போயிடாத, பாடுகளை கண்டு, உபத்திரவத்தை கண்டு உன் பாதையிலிருந்து வழி விலகி போயிடாத. உன் சிங்காசனத்தை நோக்கி தொடர்ந்து முன்னேறு, உன் இலக்கை நோக்கி தொடர்ந்து முன்னேறு. உன்னை கைவிடாத ஒருவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். அவருக்கு வெட்கப்படுத்த தெரியாது, அவருக்கு ஏமாற்ற தெரியாது, அவருக்கு கைவிட தெரியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, தோத்திரம். 1992 நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து என் காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிற, திரும்ப திரும்ப என் செவியில் விழுந்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு சத்தம், எழுப்புதல், 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 எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்க. அகசின் ஜெபகுமார் அண்ணன் பிரசங்கத்தை கேட்க, தோத்திரம், 35 கிலோமீட்டர் சைக்கிள் மீச்சு போனவன் நான். தோத்திரம், நான் போகிறதுக்குள்ள அங்கே பிரசங்கம் தொடங்கிடும். பல முறை அதை நான் சாட்சியாக சொல்லியிருக்கிறேன். சைக்கிளை பூட்டு போட்டு போகலாம்னா சைக்கிளுக்கு பூட்டு இருக்காது. தோத்திரம், அப்படியே நிறுத்திட்டு போய் பிரசங்கத்தை கேட்கலாம்னா திரும்பி வரும்போது சைக்கிள் இருக்கணுமே. தோத்திரம், கண்டுபிடிச்ச ரகசியம், பெந்தெக்கோஸ்தே சபைகளில் தான் செருப்பு காணாமல் போகும். தப்பு இல்லை, ஒரு விசுவாசத்தோடு போட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். தோத்திரம், தேசத்தையே சுதந்திரிப்போன்றாங்களே, ஒரு செருப்பையுமா சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு போட்டு போயிடுவாங்க. தோத்திரம், அதனால சைக்கிளை நிறுத்திட்டு போக முடியாது, திரும்பி வரும்போது சைக்கிள் இருக்காதுன்னு அதை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே பிரசங்கத்தை கேட்பேன், அழுவேன், அழுவேன். என்னைக்குப்பா இதே மாதிரி உங்கள் வார்த்தையை பலிபீடங்களில் நின்று நானும் பிரசங்கிப்பேன். அகசின் ஜெபகுமார் அண்ணன் மாதிரி, எசேக்கியா பிரான்சிஸ் அண்ணன் மாதிரி, மோகன்சி அண்ணன் மாதிரி, தேசத்தின் மீட்புக்காக நான் என்றைக்குப்பா உங்க வார்த்தையை அறிவிக்கிறவனா, பிரசங்கிக்கிறவனா, பலிபீடங்களில் நிற்பேன் அப்படின்னு அழுவேன். கர்த்தர் என்று சொல்வார், சீக்கிரம் அந்த நாட்கள் வரும், சீக்கிரம் அந்த நாட்கள் வரும். அவர்களைப் போல மட்டும் இல்லை, அவர்கள் நிற்கிற பலிபீடத்திலும் அவர்களோடு நின்று நீயும் ஒருவனாய் பிரசங்கிக்கிற நாட்கள் வரும் என்று
கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் திங்கக்கிழமை தோத்துறோம், கோயம்புத்தூர் பட்டணத்தில் அகசி ஜெபக்குமார் அண்ணனோட சேர்ந்து அவர் நின்று அதே பலிபீடத்தில் அவர் உட்கார்ந்து என் பிரசங்கத்தை கேட்குற மாதிரி என்னை பிரசங்கிக்க வச்சார் கர்த்தர். மூணாறுல தோத்துறோம், நம்ம தாடியோட தயவால, அந்த தாடியோட தயவால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மோகன் சி அண்ணனை சீட்டில் உட்கார வச்சு என்னை பிரசங்கிக்க வச்சார் கர்த்தர். ஆமெனா. எனக்கு என்னெல்லாம் சொன்னாரோ இன்னைக்கு என் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் எனக்கு தெளிவாக கன்ஃபார்மாக சொல்ல முடியும், சீக்கிரம் நான் பாராளுமன்றத்திலும் பிரசங்கம் பண்ணுவேன். விலகாத, விலகி செல்லாத, விலகி போகாத. போக வேண்டிய இடத்துக்கு போவான், வா, போய் சுதந்தரிப்போம். அல்லேலூயா. விலகாமல் செயல்படுவோம், விலகி செல்லாமல் முன்னேறுவோம், சுதந்தரிப்போம். யோனா விலகி போனா, தோத்துறோம், விடல கர்த்தர். சாராள் ஆகார கனெக்ட் பண்ணி விட்டுட்டு தேவ பாதையிலிருந்து விலகி போகணும்னு நினைக்கிறா. நோ நோ, நீ 90 வயசானாலும் சரி, உன்னை எதுக்கு பிடிச்சனோ அதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றிய தீர்ப்பேன். நீ யாரு சொல்றதுக்கு? முடியாதுன்னு நான் சொல்லணும், முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். முடியும், நான் கர்த்தர், நான் சர்வ வல்லவர். உன்னை பலப்படுத்த என்னால் முடியும், உன் கற்பத்தை பலப்படுத்த என்னால் முடியும், உன்னை ஆசீர்வதிக்க என்னால் முடியும், உன்னை பயன்படுத்த என்னால் முடியும், உன்னை உயர்த்த என்னால் முடியும், உன்னை வச்சு இந்த தூத்துக்குடியை அசைக்க என்னால் முடியும், உன்னை வச்சு இந்த மாவட்டத்தை சுதந்தரிக்க என்னால் முடியும். ஏன்னா இது உனக்காகவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. அதை சுதந்தரிக்க, உன்னை கொண்டு சுதந்தரிக்க வைக்க என்னால விலகாமல் விலகாமல் செயல்படுவோம். கடைசியா விரைந்து செயல்படுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. விரைந்து போய் சுதந்தரிப்போம். ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தையை மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன். என்னாகமம் 13:30. அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து, சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைய, உடனே. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சத்தமா, உடனே. உடனே தள்ளி போடுற வேலையே இருக்கு. பொங்கியாச்சா? உடனே ஆவி பறக்க, சூடு பறக்க. தோத்திரம் உள்ள போய் என்ன வேணாலும் நடக்கட்டும், கர்த்தருக்கு தோத்திரம், அதை அப்புறமா பார்த்துக்கலாம். இல்லையா சொல்லுங்க. அப்போ சில ஆளுகள்லாம் சோறு திங்கிறத பார்த்தா எப்படிரா மும்பிட்டு சூடா இருக்கு, உள்ள போயிடும். டீ ஆர்டர் பண்ணி முதல்ல அண்ணனுக்கு வந்திருக்கோம், 2வது டீ நமக்கு வரதுக்குள்ள அண்ணன் அங்க டம்ளர் வச்சிருவாரு. தோத்துறோம். எப்படிரா? புரியல. அல்லேலூயா. அதுக்கெல்லாம் முடியுது உடனே உடனே. ஆனா ஜெபம், விசுவாசம், ஏறி போகணும், எதிரிய வீழ்த்தணும், உபவாசம், மன்றாட்டு, ஊழியம், தரிசனம், ஆத்துமபாரம் அப்படின்னா இப்பவே வரணுமா? உடனே வரணுமா? திரும்ப திரும்ப வரணுமா? அப்படி போய்த்தான் ஆகணுமா? உன்னை உசுரோட வச்சுத்தான் ஆகணுமா? கர்த்தரை ஆராதிக்கணும்னா யோசிக்கிறது. பொறுமையா போய்க்கலாம், நாளைக்கு போய்க்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம். கல்யாணமா? உடனே சிக்கு புக்கு உடனே. சிலருக்கெல்லாம் இன்னைக்கே கல்யாணம், நாளைக்கே குழந்தை, உடனே. எல்லாம் உடனே ஆகணும். சோறு உடனே, எல்லாமே ரெடி மிக்ஸ், ரெடிமேடு. தோத்துறான். அப்படித்தானே ஆயிப்போச்சு. ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு, அதான் ஃபாஸ்ட் ஃபுட்டு. இல்லை சப்பாத்தி கூட சுட்டு வச்சுருப்பான் தெரியுது இதில், சூப்பர் மார்க்கெட்டில். தோத்துறான்.
புரோட்டா எல்லாம் போட்டு வச்சிருக்கான், ஒரு வேலை கிடையாது. ஏசு ரத்தம் ஜெயம் நல்லா திங்க உருளைக்கிழங்கு மாதிரி. அதில் சொல்லுங்க நடக்க மாட்டாம. ஆமேனா எல்லாம் கொலஸ்ட்ரால் கூடி போய் சுத்துது. ஏசு ரத்தம் ஜெயம். அதுக்கெல்லாம் உடனே, உலகத்துக்கு உடனே, பாவத்துக்கு உடனே, இச்சைக்கு உடனே, சுயத்துக்கு உடனே, சுகத்துக்கு உடனே, ஐஸ்வர்யத்துக்கு உடனே, எல்லாம் உடனே 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 உடனே. ஜெபத்துக்கு உடனே பதில் வந்துடணும், உடனே அற்புதம் நடந்துடணும், உடனே வீட கட்டிடணும், உடனே கடன் அடைஞ்சிடணும், உடனே கார் வாங்கிடணும், உடனே உடனே உடனே. ஆனா ஜெபத்துக்கு பொறுமையா, பைபிள் படிக்கிறது பொறுமையா பார்த்துக்கலாம். பைபிளை சில ஆள் தொடுறதே கிடையாது. பைபிள் பக்கம் படிப்போம் படிப்போம், ஜெபிப்போம், சர்ச்சுக்கு போவோம் போவோம். இன்னும் இவ்வளவு அவசரமா கிளம்புறீங்க, போவோம் போவோம், போயிருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ ராஜா வாய்ப்பில்லையே. அந்த 4 பேர், 1 ராஜாக்கள்ல, சாரி 2 ராஜாக்கள்ல 7ஆம் அதிகாரத்தில் 4 குஷ்டரோகி, 4 குஷ்டரோகி சொல்றான், இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். உடனே இப்பவே போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம். குஷ்டரோகி சொல்றான். மேல படிக்கும்போது 4ஆம் வசனமா தோத்துறான், 5ஆம் வசனமா, நம்ம இங்க இருந்தாலும் சாவோம், தோத்துறோம். பட்டணத்துக்குள்ள போனாலும் சாவும். ஏன்னா பஞ்சகாலம், தோத்துறோம். அதனால ஒலிமுக வாசல்ல உட்காந்துருக்காங்க, நம்ம இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் செத்துருவோம். இல்ல பட்டணத்துக்குள்ள போனாலும் அங்கதான் ஏற்கனவே பஞ்சமா இருக்க, ஒருத்தன்ட்டையும் சோறு இல்ல, அங்க போனாலும் செத்து போயிருவோம். அதுக்கு ஒண்ணு செய்யலாம், சீரியருடைய இராணுவத்துக்குள் பாளையத்திற்குள் புறப்பட்டு போவோம். அங்க என்ன கிடைக்கும்? அவனே சொல்றான், உயிரோட வச்சா பிழைக்கிறோம், கொன்னா சாகரம், எது வந்தாலும் பரவாயில்ல, அதை உடனே செய்வோம். கையை உயர்த்தி ஒரு ஆமேனா, அல்லேலூயாவா. அந்த 4 பேருடைய தீவிரமான புறப்பாடு, தீவிரமான செயல்பாடு, தீவிரமான கிரியை தேசத்தில் இருந்த பெரிய பஞ்சத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. எதிரி கூட்டம் சீரியர்களுக்கு பெரிய தோல்வியை கொண்டு வந்தது. இன்றைக்கும் கர்த்தர் சொல்றாரு, உடனடியா தீவிரமா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைவனோட தரிசனத்தோட தேவ திட்டத்தோட இணைந்து புறப்பட ஆயத்தம் என்றால் காரணங்கள் சொல்லாமல், இல்லையா சொல்லுங்க, சாக்கு போக்கு சொல்லாமல் தீவிரம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவம். சிமியோன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ மரணம் அடைய மாட்டாய் அப்படின்னு வாக்குத்தத்தம் வந்துட்டு தோத்துறான். ஆமா, 27ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், ஆவியின் ஏவுதலினாலே அவன் தேவாலயத்தில் வந்திருந்தான். போட்டிருக்காங்கல்ல பெருசா, தோத்துறான். ஆமா, ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில். அப்ப ஆவியானவர் ஏவுனார்னா எங்க போறதுக்கு தான் ஏவுவாரு? சர்ச்சுக்கு. ஹலோ, ஆவியானவர் கல்யாணத்துக்கு போக ஏவ மாட்டாரு, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. காது ஊத்துக்கு போக ஏவ மாட்டாரு, கல்லறைக்கு போக ஏவ மாட்டாரு. எங்க ஏவுவாரு? சர்ச்சுக்கு, தேவாலயத்துக்கு போ. இப்போ ஒரு விஷயம், சிமியோன் வாக்குத்தத்தம் என்ன? கிறிஸ்து தேவகுமாரனை உன் கண்ணு பார்க்கும். சிமியோனுக்கு நல்லா தெரியும், நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல்ல எங்க அந்த பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளையை தூக்கிட்டு எங்க வருவாங்க? எருசலேமுக்கு வருவாங்க. அதே அதிகாரத்தில் 21, 22, 23 அப்படி எழுதியிருக்கு. எந்த முதற் பேரான ஆண் பிள்ளையும் விருத்தி சேதனம் பண்றதுக்கு, பிரதிஷ்டை பண்றதுக்கு எருசலேம்ல ஆலயத்துக்கு தூக்கிட்டு வருவாங்க. இது சிமியோனுக்கு தெரியும். அப்ப நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறதுனால
என்னைக்கு அவர் வருவார்னு தெரியாது. ஆனா எருசலேமுக்கு வருவார்னு, ஆலயத்துக்கு வருவார்னு தெரியும். அப்ப சிமியோன் ஒவ்வொரு நாளுமே ஆலயத்துக்கு என்ன செஞ்சிருப்பாரு? வந்திருப்பார். இன்னைக்கு வந்துருப்பாரா, இன்னைக்கு வந்துருப்பாரா அந்த குமாரன், அந்த பிள்ளை இன்னைக்கு பார்த்துருமா, இன்னைக்கு பார்த்துருமா, காத்திருக்கிறத கண்ணு இன்னைக்கு பார்த்துருமா, இன்னைக்கு பார்த்துருமா, ஏக்கத்தோடயே வந்திருப்பாரு. வரல. அன்னைக்கு சத்தம் ஆவியான சொல்றார், இன்னைக்கும் கிளம்பி சர்ச்சுக்கு போ, போங்க ஆவியானவரே, போங்க போங்க. நான் என்ன சர்ச்சுக்கு போகாதாளா? இவ்வளவு நாளா போகலையா? நான் போனல, எல்லா நாளும் தான் போகல. போய் என்னத்தை கண்டேன்? நான் பார்க்கணும்னு விரும்பின ஆசீர்வாதத்தை இது வரைக்கும் பார்க்கல, இன்னைக்கும் போனமாக்க. என் வயசு உமக்கு தெரியுமா? என் பலவீனம் உமக்கு தெரியுமா? என் சூழ்நிலை உமக்கு தெரியுமா? சும்மா சச்சு 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 சச்சுன்றீரு அப்படின்னு சிமியோன் நாம சொல்ற மாதிரி எந்த காரணத்தையும் சொல்லுங்கண்ணே, சொல்லலண்ணே, எக்கோய் ஒரு காரணமும் சொல்லல. இன்னைக்கும் சர்ச்சுக்கா போயிருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சமூகத்துக்கா இன்னைக்கும் ஜெபமா, ஜெபமா 21 நாளா, சபையா, தரிசனமா, ஊழியமா, நான் தான் வந்துகிட்டே இருக்கிறேன்ல, அப்புறம் இன்னுமா? அல்லேலூயா சொல்லுங்க. என் தேவையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா? என் பிசினஸ் உங்களுக்கு தெரியுமா? என் பலவீனம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் சர்ச்சுக்கு வான்னு சொல்கிறோம். என்ன பேச்ச காண? என் குழப்பம், என் வியாதி, என் பலவீனம், என் தேவை, என் கடன் பிரச்சனை, என் காரியம் அதெல்லாம் தெரியுமா? சும்மா சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வா. அடிச்சி உன் பிரச்சனை தெரிஞ்சதுனால தான் உன்னை திரும்பவும் திரும்பவும் சர்ச்சுக்கு வான்னு சொல்கிறோம். ஆமீன் மட்டும் வர மாட்டேக்கு. ஒரு காரணம் சொல்லுங்க. அன்னைக்கும் வந்துட்டாருங்க. எங்க எங்க ஆலயத்துக்கு. சரி, இப்ப அடுத்து இவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கார், அப்படியே காத்துக்கிட்டே இருக்கிறார், காத்திருக்கிறார் பல வருஷமா. ஏன்னா அவர் சொல்றார், இப்பொழுது என்னை சமாதானத்தோட போக விடுகிறீர் அப்படின்னா நான் நினைக்கிறேன் பல வருஷமா காத்திருந்திருப்பார் போல. மனசுல ஒரு சஞ்சலம், வருஷம் போதே, வயசு போகுதே, இன்னும் பார்க்க வேண்டியதை நான் பார்க்கலையே, இன்னும் கர்த்தர் சொன்னதை என் கண்ணு பார்க்கலையே, சாகருக்கு முன்னாடி பார்த்துருவேன்னு சொன்னாரு, செத்துற போர்வனோ செத்துருவனோ செத்துருவனோ, வயசு போயிட்டு இருக்கு, இன்னும் பார்க்கலையே, இன்னும் பார்க்கலையே, இன்னும் பார்க்கலையே, பார்த்துட்டாரு. அதனாலதான் சொல்றாரு, என்னை சமாதானத்தோட போக விடுகிறீர். ஆமென். வருஷக்கணக்கா காத்திருந்தத அவர் கண்ணை பார்க்க வச்சாரு கர்த்தர். இப்போ இப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த வருதுவார், இந்த வருதுவார், இதுதான் நீ காத்திருந்த பிள்ளை அப்படின்னு. மரியாளும் யோசிப்போ யோசனை தூக்கிட்டு உள்ள வர்றாங்க. ஆமாவா? 28 வசனம் சொல்லுது, தோத்திரம். உள்ள வந்த உடனே தன் கைகளில் ஏந்தி கொண்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. இப்போ உள்ள வரும்போது சிமியோனு அப்படி பிறங்கையை கட்டிக்கிட்டு தோத்திரம். ஓஹோ, ஒன்பதுதான் மரியாளா, சரிதான், நீ தான் பெத்தியோ, அடாடாடா, இவர் தான் அவரா, அவர் தான் இவரா, குண்டு குண்டா இருக்காரு, செகப்பா லட்டு மாதிரி பெத்து போட்டிருக்கே, சே சூப்பர், தேவைக்கு ஒரு அண்ணா சும்மாவா, அழகாத்தானே இருப்பாரு, ரொம்ப அழகா இருக்காரு. ஆனா ஐயோ ரொம்ப நேரமா கையில் வச்சிருக்கே, உனக்கு கை வலிக்கும் போலையே மரியாளே, பொம்பளையாளு எம்படி நேரம் தூக்கி வச்சிருப்ப, உன் புருஷன் கொடு, மீச வச்சிருக்கான் பாரு, அவன்கிட்ட கூட யோசிப்ப, கொஞ்ச நேரம் சுமையா வாங்கிக்க கையில, என்னத்துக்கு உனக்கு மீச, வாங்கிக்க சோத்திரம். உனக்கும் கை வலிக்குதா, அந்த ஆள் இடையில எந்திச்சு போறான், அந்த ஆள்கிட்ட கொடு, இடையில எந்திச்சு போற, வாங்க கொஞ்ச நேரம், நீ கொஞ்ச நேரம் சும்மா தோத்திரம். உனக்கும் கை வலிக்குதா, அந்த ஆள் முறைக்கிறார், அந்த ஆள்கிட்ட கொடு சொரும். ரொம்ப நேரம் ஆம்பளையால் தூக்கி வச்சுட்டு இருக்க, ஒரு பொம்பளையாள்கிட்ட கொடு, குறுக்கு மறுக்க நடக்கிற பொம்பளையாள் யார் இருக்கா, கன்னத்தில் கை வச்சிருக்கிற பொம்பளையாள் யார் இருக்கா, யார்ட்டியா குடுவே தோத்துறான். சரி, நீ தூக்குற பழையபடி அவங்க அம்மாட்டே கொடு, தோத்துறான், பெத்தவள்கிட்ட கொடு அப்படின்னு பிறங்கையை கட்டிக்கிட்டு அப்படியே வேடிக்கை வாக்க. நீ தூக்க, அவங்க தூக்கட்டும், இவங்க சுமக்கட்டும் அப்படின்னு இவர் ஒரு சைஸா நிக்க. வயசான கிழமை விரைந்து வேகமா ஓடி போய் தோத்துறான், எம்புட்டு நேரம் நீயே தூக்கி வச்சிருப்ப,
அவர் உனக்கு மட்டும் இல்ல, அவர் எனக்காகவும் அனுப்பப்பட்டவர். அவர் உனக்கு மட்டும் இல்ல, அவர் எனக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டவர். இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இது என் பொறுப்பு, இது என் கடமை, இது என் உத்தரவாதம். கொஞ்ச நேரம் அவரை என் கையில கொடு, என் கையில கொடு. நானும் சுமப்பேன், நானும் ஏந்துவேன், நானும் சுமப்பேன். மரியாதை சுமந்துட்டு இருந்தா போதுமா? யோசேப்பே சுமந்துட்டு இருந்தா போதுமா? அவங்க சுமந்துட்டு இருந்தா போதுமா? ஆலயத்துக்குள்ள சும்மா பிறங்கைய கட்டி நிக்கிறதுக்கான இருக்க? நானும் சுமப்பேன், நானும் கரங்களில் ஏந்துவேன். உடனே தீவிரமாய் தோத்திரம் தன் கரங்களிலே ஏந்தி கொண்டு இப்ப சொல்றாரு, நான் காத்திருந்த ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. நான் பார்க்கணும்னு இத்தனை வருஷமா ஏக்கத்தோட ஆசைப்பட்டு காத்திருந்த அந்த எழுப்புதலை, அந்த ரட்சணியத்தை, அந்த ரட்சிப்பை, அந்த மகிமையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த உச்சிதத்தை இப்போ நான் சுதந்திரிச்சிட்டேன். என் கையில தான் இருக்கு, என் கையில தான் இருக்கு. பார்த்துட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொருத்த வந்து அந்த குழந்தைய தூக்குறதுக்குள்ள நாம் போய் தூக்கிடணும். பாஸ்டரே சுமந்துட்டு இருந்தா போதுமா? பாஸ்டர் குடும்பம் சுமந்துட்டு இருந்தா போதுமா? சாம் பாஸ்டர் சுமந்துட்டு இருந்தா போதுமா? ஒரு 4 பேர் தூக்கிட்டு இருந்தா போதுமா? இந்த ஆலயத்துக்குள்ள என்னையும் வச்சிருக்கிறாருன்னா எனக்கும் பொறுப்பு, எனக்கும் உத்தரவாதம், எனக்கும் கடமை இருக்கு. இந்த தரிசனத்தை நானும் சுமப்பேன், நானும் என் கரங்கள்ல ஏந்துவேன். யாரவே சிரேனே ஊரானாகிய சீமோன், புடிச்சிட்டு வா அவனை, இழுத்துட்டு வா அவனை, கொஞ்ச நேரம் சிலுவையை சுமக்கடா, தூக்கிட்டு வாடா. நான் ஏன் தூக்கணும்? நான் என்ன அவர் சீசர்களில் ஒருவனா? அந்த 12 பேரோட நான் இருந்தேனா? அவங்களுக்கு இருக்கிற பேரு எனக்கு இருக்கா? என் பேரு கொண்டவன் ஒருத்தர் இருப்பானே, சீமோன் பேதுருன்னு. அவன் எங்க? அவனை சுமக்க சொல்லுங்க. 12 பேர் கூட இருப்பானே, அவனை சுமக்க சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு கூடையா சுமந்துக்கிட்டு இருந்தானே, அவனை சுமக்க சொல்லுங்க. நான் ஏன் சுமக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கல, காரணம் சொல்லல. இது எனக்கு கிடைச்ச பாக்கியம், இது எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம், இது எனக்கு கிடைச்ச சிலாக்கியம். இந்த நேரத்தில் வேற யாரும் கண்ணில் தெரியாம, அவர் கண்ணில், மற்றவங்க கண்ணில் நான் தெரிஞ்சேனே, அவர் சிலுவையை சுமக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்ச இந்த பொறுப்பை, இந்த சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன். உடனே மறுப்பு சொல்லாமல் அந்த சிலுவையை அவன் தன்மேல், தன் தோள் மேல் சுமந்து கொண்டு பயணித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சபையே, இது உனக்கு கிடைச்சிருக்கிற சந்தர்ப்பம், சிலாக்கியம், பொறுப்பு, உத்தரவாதம், பாக்கியம். பல முற்பிதாக்கள் சுமந்த பாரம் இன்னைக்கு உன் மேல வந்திருக்கு. பல ஜெனரேஷன் சுமந்த பாரம் இன்னைக்கு உங்க மேல, பொறுப்பு உங்க மேல வந்திருக்கு. விலக்கி ஒதுக்கி தள்ளிடாம விரைவா, வேகமா, தீவிரமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை கரத்தில் ஏந்தி, தரிசனத்தை தோள் மேல ஏந்தி நீங்களும் செயல்பட எழும்பினால், சுமக்க எழும்பினால், சுதந்தரிக்கிறவர்களாய் மாறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுமப்போம், சுதந்தரிப்போம், செயல்படுவோம், சுதந்தரிப்போம், விட்டு செயல்படுவோம், விட வேண்டியவைகளை விட்டு செயல்படுவோம், விசுவாசத்தோடு செயல்படுவோம், விலகாமல், விலகி செல்லாமல், விலகி ஓடாமல் செயல்படுவோம், விரைந்து செயல்படுவோம், சுதந்தரிப்போம்.